ஆட்சி, அப்புறம் ஹிலாபத் ஆட்சி, அப்புறம் கொடூரமான ஆட்சி, அதுக்கப்புறம் அதுக்கு மேல கொடூரமான ஆட்சி, அதுக்கப்புறம் நுபுவத்து வழியில உள்ள இன்னொரு ஆட்சி வரும் இல்லையா? அப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாங்கன்னா உமராக்களை, ஹிலாபத்தை, அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆட்சி அமைப்புகளை தான் சொல்றாங்க. இது ஒண்ணு, இதை கவனத்தில் வச்சுக்கிறங்க. இதே மாதிரி இன்னொரு ரதிச்சு பாருங்க. அதே ஹுதைஃபா தான், அதே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க. பள்ளியாசல்ல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இருந்தவன மணிர் ரஜுலு, இந்த ஆள் யார்? அர் ரஜுல் வந்து பாருங்க, இந்த ஆள் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. வெறும் ரஜுல்னா ஒரு மனுஷன் அர்த்தம். எடுத்துக்கலாமா? சொன்னது கவுண்டர். சரி, அப்ப சரி, மணிர் ரஜுலு ஹுதைஃபா வந்து ஒரு பள்ளியில உட்கார்ந்து இருக்காங்க. மக்கள் எல்லாம் பார்த்து அந்த ஆள் யார், புதுசா ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா வெளியூர் பள்ளி இது, கூஃபாவில் உள்ள பள்ளி. அப்ப காலல் கௌமும் அவமா தாரிப்புகு, என்ன இவரை தெரியாதுங்கிறீங்களா? தெரியாதா உங்களுக்கு? குல்துலா, எனக்கு தெரியாது. புகாலு ஹாதா ஹுதைஃபத்துல் யமான், இவர் தாங்க ஹுதைஃபத்துல் யமான்ங்கிறவர், சாஹிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற தோழர் இவர் அப்படின்னு மக்கள் விளக்குறாங்க. உடனே ஃபகாத்து, நான் போய் உட்கார்ந்துட்டேன் சபையில. வஹத்தஸல் கௌம, மக்களுக்கு அவர் பேச ஆரம்பிச்சார். ஹுதைஃபா கூட்டமா ஒரு மதீனாவுல இருந்து கூஃபாவுக்கு போயிருக்காரு. சஹாபி வந்துட்டாங்க, மக்கள் எல்லாம் குழுமிட்டாங்க. நானும் அதுல ஒரு ஆளா போய் உட்கார்ந்துட்டேன். அப்ப ஹுதைஃபா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னன்னாஸ கானூ யஸ்அலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைரி. மக்கள் இதே விஷயத்தை மறுபடியும் சொல்றாரு. மக்கள் எல்லாம் நன்மைகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. கானூ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்அலூன அனில் கைரி, நல்லதை பத்தி கேட்பாங்க. ஓ குன்து அஸ்அலுஹு அனி ஷர்ரி, நான் வந்து ஷர்ரை தான் கேட்பேன் அப்படின்ன உடனே அன்கர தாலிக்கல் கௌமு அலைஹிம், கூட்டத்தாரெல்லாம் இதை ஆட்சேபிக்கிறாங்க. என்னையா எல்லாரும் கயிறை கேட்பாங்கிற, நீ போய் ஷர்ரை கேட்கறங்கிறிய, என்னையா அதுன்னு சொல்லி ஆட்சேபிக்கிறாங்க. அவர்கிட்ட மறுக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுறேன். அதுக்கு அவர் சொல்றார், கால லஹும் இன்னீ சஉஹ்பிருக்கும் பிமா அன்கர்தும் மின் தாலிக, இதை ஏன் நீங்க வெறுக்கிறீங்கன்னு இருக்குல்ல, அத காரணத்தை நான் பிந்தி உங்களுக்கு விளக்குறேன், விஷயத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு, ஜா அல் இஸ்லாமு ஹீன ஜா, இஸ்லாம் வரக்கூடிய நேரத்தில் வந்து சேர்ந்தது. ஜா அல் இஸ்லாமு ஹீன ஜா ஃபஜா அம்ருன் லைஸ கஅம்ரில் ஜாஹிலியா, அறியாமை காலத்தை போன்று இல்லாத இன்னொரு புதிய ஒரு காரியம் நிகழ்வு ஏற்பட்டது. குன்து கது உஅதீது ஃபில் குர்ஆனி ஃபஹ்மன், எனக்கு குர்ஆனை பற்றி கொஞ்சம் விளக்கமும் இருந்துச்சு. அவர் சொல்றார், தன்னை பற்றி சொல்றார். கான ரிஜாலுன் யஜீவுன ஃபயஸ்அலூன அனில் கைரி, சில பேர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கைரை பத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. குன்து அஸ்அலுஹு அனி ஷர்ரி, நான் ஷர்ரை பத்தி கேட்டுட்டு இருப்பேன். அப்ப நான் சொன்னேன், ஃபகுல்து, நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அயகூனு பஅத ஹாதல் கைரி ஷர்ருன், இந்த கைருக்கு பின்னால், இப்ப இருக்கிற கைர்னா இஸ்லாம், இந்த இஸ்லாத்துக்கு இந்த எழுச்சி, இந்த மறுமலர்ச்சி, இதற்கு பின்னால் ஒரு ஷர்ரு ஏற்படுமா? எந்த மாதிரி ஷர்ரு? கமா கான கப்லஹு ஷர்ருன், இதுக்கு முந்தி இருந்துச்சுல ஷர்ரு ஜாஹிலியா காலத்துல, அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுமா கேட்கிறேன். ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம், ஆமா. குல்து, நான் கேட்கிறேன், ஃபமல் இஸ்மத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அதிலிருந்து பாதுகாக்கும் வழி என்ன? அதாவது இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம முந்தி இருந்த மாதிரியான ஷர் வருமான்னு கேட்கிறாரு. ஆமாண்ட உடனே அதுல இருந்து எப்படி பாதுகாக்கிறது? காலா சைஃப், வாழ்முனையில் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்தை வாழ்முனையில் தான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவு மோசமா இருக்கும். கால குல்து ஹல் பாத ஹாத சைஃபி பக்கியத்துன், இந்த வாழ்முனைக்கு பிறகும் கூட ஒரு பக்கியா, ஒரு எழுச்சி, ஒரு மிச்சம் ஏதாவது மிச்சமா? அப்ப கால சொன்னாங்க, நாம் தக்கூனு இமாரத்துன், அதிகாரம், ஆட்சி ஏற்படும், அலா அக்தாயின், அற்பர்கள் மீது, அற்பர்களிடத்திலே ஆட்சி ஏற்படும், ஹதனத்துன் அலா தகனின், அதேதான் அது சொன்ன வார்த்தை இருக்குல்ல, கலங்கப்பட்டு அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும். ஆட்சியை சொல்றாங்க, ஆட்சி, ஆனா ஆட்சி கலங்கப்பட்ட ஒரு ஆட்சி ஏற்படும். சும்மா மாதா, அதுக்கு பிறகு என்ன கேட்டவுடனே கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும்ம தன்ஷவ் துவாத்துல் அலாலா, வழிகேட்டின்பால் அழைக்கக்கூடியவர்கள் உருவாகி விடுவார்கள்.
அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன்கானல் இல்லாஹி யௌமைதின் ஃபில் அர்லி, இந்த மொத்த பூமியில அன்றைய தினம் ஹலீஃபத்துன், ஒரு ஹலீஃபா இருப்பாரையானால், ரசூலுல்லாஹ் சொல்றது யாருன்னு விளங்குதா? அந்த தினத்துல எல்லாம் கெட்டு போயிரும். அந்த தினத்துல ஒரு ஹலீஃபா இருப்பாரையானால், இந்த ஹலீஃபாங்கிறவர் எப்படிப்பட்டவர்? ஜலத லஹரக்க, உன் முதுவில வந்து சவுக்கடி அடித்து, அகத மாலக்க, உன் சொத்துக்களை எல்லாம் பறித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஹலீஃபா இந்த முஸ்லிம்களுக்கு ஒருத்தர் இருப்பாரையானால், ஃபல்சம்ஹு, அதே ஃபல்சம் தல்சம், பற்றி அவரை நீ பற்றி பிடித்துக் கொள். இல்லா, அப்படி இல்லை என்று சொன்னால் ஃபமுத், நீ செத்துப்போ. அந்த ஆளுன் ஜதுலி ஷஜரா, ஒரு மரத்தினுடைய வேரை கடித்துக் கொண்டாவது செத்துப்போ. இதே வாசகம். அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க என்பது இந்த ஹதீஸ்ல வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருச்சு. என்ன இவர் கேட்கிறாரு, நன்மைக்கு பிறகு தீமை, தீமைக்கு பிறகு நன்மை. அப்ப என்ன சொல்றாங்க? கடைசியா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மரத்தை கடிச்சுக்கிற சொல்றாங்களே, அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்காக ஒரு ஹலீஃபா இருந்தால், இன்கான லில்லாஹி யௌமைதின் ஃபில் அர்லி ஹலீஃபா, இந்த மொத்த மண்ணுலகிலே பூமியில எங்கேயாச்சும் அல்லாஹ்வுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஹலீஃபா, அந்த ஹலீஃபா எப்படிப்பட்டவரா இருந்தாலும் பரவாயில்லை, ஜலத லஹரக்க, உன் முதுகுல சவுக்கடி அடித்து, அகத மாலக்க, உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் ஃபல்சம்ஹு, அவரை போய் பிடிச்சிக்க. அவரும் இல்லை என்று சொன்னால் நீ வந்து மரத்தடியில போய் கடன்னு சொல்றாங்க. இதே மரத்தடி கேஸ் அவங்க வாதிச்சாங்க, மரத்தடின்னு சொன்னாங்கல்ல. எப்ப போய் சொல்றாங்க? ஒரு ஹலீஃபா, ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரம், ஒரு தலைமை, அந்த நிலைமையை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்ங்க இது. இந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்னா, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு பேருக்கு உண்டாக்குவாங்க, அதுல போய் எல்லாரும் ஒருத்தரா ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு போங்க சொல்லல. எதை சொல்லுது? நீங்க நல்லா கவனிங்க, எங்க ஆட்சி பிரிஞ்சு பிரிஞ்சு கிடப்பான், ஆனா எவனாச்சும் ஒரு ஹலீஃபான்னு ஒருத்தன் உண்டாயி இஸ்லாமிய பேர்ல ஒரு அதிகாரம் வச்சு நம்ம சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறான்னு சொன்னா, அவனுக்கு பின்னாடி எல்லாம் போய் சேர்ந்துட்டான். அவன் கொடுமையா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் சரி, உன் சொத்தை பறிச்சுக்கிட்டாலும் சரி. அப்ப ஒரு அரசாட்சி ஏற்படுவதை ரசூலுல்லாஹ் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது எதுன்னு கேட்டா, ஹதீஸுக்கு ஹதீஸை கொண்டு தான் நான் விளக்கம் சொல்றேன். ஜமாஅத்துக்கு அகராதியை புரட்டி கூட சொல்ல வேண்டியதில்லை. ஹதீஸுக்கு ஹதீஸை கொண்டு சொல்றேன். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இங்க சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் என்று இங்க சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே ஹுதைஃபா அறிவிக்கிற இன்னொரு ஹதீஸ்ல ஹலீஃபா, ஒரு ஹலீஃபா இருப்பாரையானால், அப்போ ஒரு அதுல ஒரு ஹலீஃபா, அது ஹலீஃபான்னு இல்ல, அங்கேயும் கூட ஏதா ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு ஒரு ஹலீஃபான்னு வரல. அப்போ ஒரு ஹதீஸை வந்து நம்ம தவறா புரிந்து கொள்ற காரணத்தினாலதான் இப்படி ஒரு வாதமே சமுதாயத்தில் எழுந்திருக்கு. நல்லா விளங்கிக்கிறீங்க. இன்றைக்கு அந்த நிலைமை இல்லவே இல்லை. இந்த நிலைமை எங்கேயும் கிடையாது. எங்க அல்லாஹ்வுக்காக இருக்கிற கலீஃபா யாரு? அல்லாஹ்வுக்காக இருக்கிற கலீஃபா யாரு? அப்படி ஒரு அரசாட்சி ஏது? எங்க இருக்கிறோம்? அப்படி ஒரு நிலைமை இல்ல. அதுக்கு முந்தின கட்டம் இருக்கு பாருங்க, அந்த நிலையில விட நம்ம இருக்கிறோம். குழப்பிய ஹதனத்துனலா தகனின், குளறுபடி, நமக்கு ஒண்ணு இல்லாம, நம்மளை பாதுகாக்க இல்லாம, வாழ்முனையில தான் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் என்ற நிலையில தான் எங்கு பார்த்தாலும் தூய்மையான இஸ்லாமியவாதிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அதுல இருக்கிறோம். இதுக்கு பிறகு நாளைக்கு மஹதி வருவாரு, அவர் வந்து கைப்பற்றுவாரு, அல்லாஹ்வுக்காக அவர் ஒரு கலீஃபா. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தவழ்ந்து சென்றாவது நீ அவரிடத்துல பையத்து செய். எதுக்கு சொன்னாங்கன்னு வழங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்புனாங்கிறதுக்கு மஹதி பத்தி வரக்கூடிய ஹதீஸ்ல, பிற்காலத்துல மஹதின்னு ஒருத்தர் பிறந்து வருவாரு. பிறந்த தஜ்ஜால் மாதிரி ஏற்கனவே இருக்கிறது இல்ல, ஒருத்தர் பிறந்து வருவாரு. என்னுடைய வாரிசுல பாத்திமாவுடைய சந்ததியில் அவர் தோன்றுவாரு. அவர் இந்த உலகமெல்லாம் சீர்கட்டு போயிருக்கிற நேரத்தில் அவர் கையில ஒரு ஆட்சி உண்டாகும். நீ வந்து அவர் அடைந்து கொள்வதற்கு தவழ்ந்து சென்றுதான் அடைய முடியும்னா, காலில் தவழ்ந்து சென்றாவது போய் அவர்கிட்ட நீ உறுதிமொழி எடுத்துக்கொண்டு சொல்றாங்க. அப்ப தல்சமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ன? முஸ்லிம்களுக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அதான் அர்த்தம். இமாம் என்றால் என்ன? இமாம் என்றால் கலீஃபா, அதிக அரசர் அர்த்தம். அப்போ அது அவருக்கு அந்த அவர் எதிர்கேள்வி கேட்கிறார் பாருங்க, அதுல தெரியுது முஸ்லிம்களுக்கு என்று ஒரு ஜமாத்தோ, அதாவது ஆட்சியோ. இப்ப ஆட்சி நான் சொல்லுவேன், ஏன் இன்னொரு ஹதீஸை கூட விளக்கிட்டேன். இது வரைக்கும் ஜமாத் ஜமாத்னு சொன்னேன். இப்ப நான் சொல்றேன், முஸ்லிம்களுடைய ஆட்சி அமைப்பு இருந்தால் அதை பற்றி பிடித்துக்கொள். அவர் திருப்ப கேட்கிறார், இல்லம் யகுல்லஹும், முஸ்லிம்களுக்கு இல்லையானால் ஜமாத்துன் ஒரு ஆட்சி அமைப்போ, ஒலா இமாமுன் ஒரு மன்னரோ ஒரு கலீஃபாவோ இல்லை என்று சொன்னால் ஒளிஞ்சு தனித்தனி அங்கிட்ட மரத்தை கடிச்சு சாகும். அந்த நிலைமை விளங்கிருச்சா? அப்ப ஒரு ஹதீஸை தான் சொல்லி இருக்கிறாங்க இது வரைக்கும்.
அதே நேரத்தில் இன்னொன்னு, ஒருத்தர் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் வந்தாருன்னா அவரை கொல்ல சொல்லிட்டாங்க. சில கேள்வி எல்லாம் கேட்டாங்க. ஒருத்தர் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் இருந்தா அவரை கொல்லணும் அப்படின்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பலராக பிரிந்து பிரிந்து சென்றார்கள் கேள்வி கேட்கிறாங்க. அந்த ஹதீஸையே அறகுறையா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்ல, ஹதீஸ் அப்படி நம்ம எழுதவும் இல்லை. இது எப்படி இருக்குது, ஹதீஸ் முழுசா இருக்கு, அது இருக்க வாசகம். அத முஸ்லிம்ல இருக்கு அந்த ஹதீஸ். அர்ஃபஜா அன் அர்ஃபஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول من اتاكم وامركم جميع على رجل واحد يريد ان يشق عصاكم او يفرق جماعتكم فاقتلوه. இதுக்கு என்ன அர்த்தம்? உங்களை எல்லா காரியங்களும் ஒரு தலைவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற பொழுது, எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் தன்னை அமீர்னு சொல்லிக்கிட்டவன அவர்கிட்ட போக கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. இவர் அமீர் நினைச்சா பின்னாடி போவோம், ஆள் சிலட்டு ஓடி வந்துடலாம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லவே இல்லை? இன்னொருத்தர் இவர் சரியில்லை நான் தான் அமீர்னு வரலாம். எப்ப அதை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மன் அத்தாக்கும், யாரேனும் உங்களிடத்தில் வந்தால், அமீர் என்று சொல்லிக் கொண்டு வந்தால், அம்ருக்கும் அலா ஜமீ அம்ருக்கும் ஜமீஉன் அலா ரஜுலின் வாஹிதின், ஒரே ஒருத்தனுக்கு கீழே உங்கள் எல்லா காரியங்களும் குவிக்கப்பட்டிருக்கு, எல்லா அதிகாரங்களும். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறாங்க, எல்லா அதிகாரமும் அம்ருக்கும் ஜமீஉன், அவ்வளவு காரியங்களும் அலா ரஜுலின் வாஹிதின், ஒருத்தன் கீழே இருக்குது. அப்படி இருக்கும்போது நானும் ஒருத்தன் வந்து போட்டு தள்ளு ஃபக்துலு. அதுக்கு என்ன வழக்கம் சொல்லிக்கிறோம்? டைம் ஆயிடுச்சு. விளங்கிக்கிட்டு ஏதோ பேசுறா எனக்கு தெரியல. நான் தெளிவாக சொன்ன ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம் என பெயரிட்டிருக்கிறான். இது தெளிவா குர்ஆனுடைய ஆயத்து. ஆக உங்களுக்கு முஸ்லிம் என பெயரிடப்பட்டு விட்டது. அந்த முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சுட்டி காட்டியிருக்காங்க. ஆக ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ங்கிறது பெயர் அல்ல. என்னுடைய பேச்சை முன்ன திருப்பி போட்டு கேளுங்க, திருப்பி திருப்பி நான் சொல்லி இருக்கிறேன். நான் ஏதோ ஜமாஅத்துல் முஸ்லிமீனே பெயர்னு சொன்ன மாதிரியும், அதுக்கு இப்ப உடனே சொல்வாரு அந்த இதுல என்ன, அந்த இது ஒப்பந்தத்துல வந்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கு. அது எந்த கருத்துல நம்ம சொல்லப்படுச்சுன்னா, ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி அதை சுட்டி காட்டிட்டனால் அதுல நிப்போம், அதுக்கு மேல போக வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் என்ற அடிப்படையில தான் இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன். இப்ப ஜமாஅத்துங்கிறதுக்கு விளக்கிட்டார். 3 பேர் சென்று ஒரு பிரயாணம் செஞ்சாலும் ஜமாஅத்து தான். வெறும் பிரயாணத்துக்காக 3 பேர் தான் உங்களுக்கு ஒரு அமீர் ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்குது. ஒன்று சேர்ந்து ஒரு செயலை செய்யறாங்க, அது ஒரு ஜமாஅத்து தான். அதுக்குன்னு ஒரு தலைமை இருக்கத்தான் வேணும். 3 பேர் ஒரு பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அமீர் ஏற்படுத்தி சொன்னா அப்போ ஒரு ஜமாஅத்துக்கு அமீர் இல்லாம இருப்பாங்களா? இப்ப நாம் அவர்கிட்ட கேட்டது என்ன? ஒன்றுபட்டு செயல்பட ஒப்புக்கொண்டு செயல்பட்டவர்கள் அதிலிருந்து எப்படி பலவு ஏற்படுது, அதுக்கு என்ன மார்க்கெட் தான் நான் கேட்கிறேன். அவரே இப்ப வாசு காட்டினாரு, அந்த அமீர் வந்து உன்னை சொத்தை பறிச்சுக்கிட்டாலும் சரி, உன்னை முதுகுல அடிச்சாலும் சரி, நீ பிரியக்கூடாதுன்னு சொல்ற. அப்போ ஏற்கனவே ஒப்புக்கொள்ளாம இருந்தா வேற பிரச்சனை. ஒப்புக்கொண்டு செயல்பட்ட பிறகு பிரிகிறது எப்படி? அங்க குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது? அப்ப உள்ளே இருந்து கொண்டுதானே அந்த அமீர் எவ்வளவு பெரிய தப்ப செய்யறாலும் ஆட்களை வச்சு அதை ஒழுங்குபடுத்தி நீ சீர் பண்றதுக்கு நம்ம பாடுபடணும் என்பதற்குத்தான் நான் கேட்டேனே அல்லாம மற்றபடி சகோதரர் சொல்ற ஆட்சிக்கு மட்டும்தான் ஜமாத்துங்கிற பேரா? 3 பேர் சொன்னாலும் ஜமாத், அதுக்கு ஒரு அமீர். இன்ஷா அல்லாஹ் அவர் இன்னைக்கு ஒரு சொல்லக்கூடிய கருத்துக்கு மாத்தமாக ஜன்னத்துல எழுதி இருக்கிறாரு. நாளைக்கு அந்த வாசகங்களை எடுத்து நான் படிச்சு காட்டுறேன். அவர் ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையோட வாசகங்கள் தான் நான் படிச்சு காட்டுறேன். அதை எந்த காரணத்துல சொல்லியிருக்காங்க நீங்களே பார்க்கலாம். இப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், திருப்பி திருப்பி நான் கேட்கிறேன், எதான் கேட்கிறேன்? ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், இது குர்ஆன்ல 22:78 அல்லாஹ் நமக்குன்னு விட்ட பெயரே தான். அப்ப இந்த பெயர்ல செயல்படாமல் வேறு பேர்ல செயல்படுறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து அனுமதி கிடைச்சது? இதுதான் என்னுடைய கேள்வி. முஸ்லிம் அல்லாத பெயர்ல அந்த கூட்டமைப்புக்கு அந்த ஜமாத்துங்கிறத நம்ம இணைக்கிறோம், அவ்வளவுதான். அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலின்படி, நம்ம சொந்த அனுமானத்தின்படி இல்ல. அடுத்தது அனுமானமாக ஒன்னு சொன்னது அவர் சொன்னார் சகோதரி. எதை அனுமானமா சொன்னோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாட்டுக்கே பேர் வைக்கலன்றார். நாம சொல்றோம் பெயர் இருக்குது, அல்லாஹ் பெயரிட்டு இருக்கான். ரசூலுல்லாஹ் கூட அதை மாத்தி வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ரசூல் அல்லாஹ் இட்ட பெயர்ல தான் செயல்பட்டாங்க. அந்த அல்லாஹ் இட்ட பெயர் முஸ்லிமீனோட வந்து அந்த கூட்டமைப்புக்கு ஜமாத்துக்கிறத பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொன்னோம். அப்போ அப்படிப்பட்ட பெயர் இல்லைன்னு சொன்னால், பெயர் வைக்க இல்லைன்னு சொன்னா
நீங்க எப்படி ஜாக்கு தமுமுக பேர் வச்சு செயல்படுறீங்கன்னு தான் கேட்டோம். இதுல என்ன அனுமானம் இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்துக்கு பேர் இல்லாம செயல்பட்டாங்கன்னு சொன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஜமாத்துக்கு எல்லாம் பேர் இல்லாம ஏன் செயல்பட முடியாதுன்னு கேட்டேன். இதுல அனுமானம் என்ன இருக்குது? ரசூலுல்லாஹ் அவ்வளவு பெரிய உலகளாவிய ஜமாத்துக்கே ஒரு பெயர் வைக்காம வெறுமனே செயல்பட்டு போயிட்டாங்க. அவருடைய வார்த்தை திருப்பி திருப்பி சொன்னார். அப்படின்னா பெயர்னு சொல்லி இருப்பாங்க. இது எனக்கு புரியல. பெயர் அல்லாவே சொல்லிட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அதுக்கு மேல என்ன சொல்றது? அல்லாஹே ஓ சம்மாத்துல் முஸ்லிமீன் சொல்லிட்டா, உங்களுக்கு முஸ்லிம் என பேர்ட்டான்னு சொல்லிட்டா, இஸ்லாத்துல முழுமையாக நுழைந்து விடுங்கன்னு சொல்றான். யார் தாவாவுடைய பணி செய்கிறார்களோ அவர்கள் தன்னை முஸ்லிம்களில் ஒருவன் சொல்லிக் கொள்றதான் அல்லாஹ் விரும்புறான்னு சொல்லிட்டான். இவ்வளவு தாக்கீதுகள் வந்த பிறகு அந்த முஸ்லிம் அல்லாத ஜாக்கோ தமுகவோ அல்லது வேறு எந்த பேராக இருந்தாலும் எப்படி செயற்படுறதுக்கு அனுமதி இருக்கு? இதுதான் என்னுடைய கேள்வி. இதை அடிப்படையை விட்டு போட்டு போய் அந்த ஜமாத் ஆட்சிக்கு தான் சொல்லப்படுது. நான் கேட்கிறேன், இஸ்லாத்த ஆட்சி வேற இஸ்லாம் வேறன்னு சொல்றதுக்கு அனுமதி இருக்கா? முதல்ல இதே முதல்ல பிரத்யார் காப்பி அடிச்ச ஒரு பழக்கம். இஸ்லாத்துல அப்படி கிடையாது. ஆட்சி வேற இஸ்லாம் வேறன்னு சொல்ல, மார்க்கம் வேற அரசியல் வேறன்னு சொல்றதுக்கு இடமே கிடையாது. இஸ்லாம் தான் அரசியல், அரசியல் தான் இஸ்லாம், எல்லாம் உள்ளதுதான். என்றைக்கு இஸ்லாத்தை விட்டு பிரிஞ்சு போனாங்களோ முஸ்லீமுடைய ஆட்சின்னு சொல்ற. நான் கேட்கிறேன், இப்போ இவருடைய வாதப்படி இன்னைக்கு உலக நாடுகள்ல கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு மேல முஸ்லீம்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவன் என்ன செஞ்சாலும் ஒத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்றாரு. அவருடைய வாதப்படி அப்படித்தான் சொல்றாரு. அதாவது முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு வந்துட்டாங்க, முதுகுல அடிச்சாலும் சரி, உன்னை என்ன செய்யறது, எவ்வளவு சிரமப்படுத்தினாலும் சரி, அவன் கீழே தான் இருக்கணுங்கிற கருத்துல சொல்லப்பட்டதாக சகோதரர் சொல்றார். ஆட்சின்னு அப்படித்தானே பொருள் எடுக்க வேண்டியது இருக்கு. அந்த கருத்துல சொல்லப்படல. ஹலீஃபாண்டா யார்? முதல்ல இறையாட்சியை நிலைய காட்டக்கூடிய ஒருவர். அந்த இறையாட்சியை நிலைநாட்டுவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு தான் அடிபணிவார். உலகமே ஏத்து நின்றால் அதுக்கு அடிபணிய மாட்டார். இதுதான் முதல்ல அவற்று இருக்க வேண்டிய அம்சம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி பொறுப்பா எடுத்துட்டாங்க. ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு ஒரு கோஷ்டி மறுத்தாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முடிவு செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அத்தனை பேர் அதுக்கு மாத்தமான கருத்து சொல்றாங்க. யாருமே அவருக்கு சரியான சாதகமான பதில் சொல்லல. இருந்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருக்கக்கூடிய யாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்கல. அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுத்தே தீர்வேன்னு இறங்குறாங்க. இப்ப இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பேன்னு இறங்கின உடனே அங்கதான் நாம விளங்கணும். மாறுபட்ட கருத்தை சொல்லிக் கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கட்டும் அல்லது வேற சஹாபாக்கள் இருக்கட்டும், எல்லாரும் ஒத்துழைப்பு செஞ்சாங்க. ஏன் சொல்ல நீங்க கேட்கல, நாங்க சொன்ன மாதிரி செய்யல, இப்பமே நாங்க பிரிஞ்சு தனியா ஒரு ஜமாத்து போறோம்னு போகல. போயிருந்தா அன்றைக்கே சமுதாயம் ரெண்டு போட்டு. அப்ப அமீருங்கிறதுக்கு என்ன சொல்லப்படுது, ஹலீஃபாங்கிறது என்ன சொல்லப்படுது, எல்லாம் இணைஞ்சது. வெறும் ஆட்சி மட்டும் கிடையாது. இப்ப வெறுமனே ஆட்சிக்குன்னு அந்த ஹதீஸை பிரிச்சு சொல்றாரு. உண்மையிலே நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சியாளர் தான் ஹலீஃபா, ஹலீஃபா தான் ஆட்சியாளர். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி ஆட்சி செய்யணும். இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன்ங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அல்ல, இதை விட எத்தனை ஹதீஸ் எடுத்து கொடுத்தாலும் நாம சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்றமானது அல்ல. நாம என்ன சொல்றோம்? ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம் என பெயரிட்டிருக்கிறான். எனவே ஜாக் என்று சொல்லியோ தமுமுக என்று சொல்லியோ அல்லது வேற எந்த பெயரிலோ நீங்க செயல்படுவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம், ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைக்கு மாற்றம். அந்த மாதிரி போகும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக எத்தனையோ செய்ய வேண்டிய நிலைக்கு வந்துருது. அப்புறம் என்ன அதை நியாயப்படுத்துறது? வேற ஜனநாயகங்கிறது, அப்புறம் அதுக்கு ஒரு சட்டம், அப்புறம் அதுக்கு ஒரு சட்டம். குர்ஆன் ஹதீஸ் எங்கே போயிடுச்சு? நஸ்ஸாக இருக்கக்கூடியது கூட இன்னைக்கு போயிடுது. தெள்ள தெளிவாக 28-29 சாலை மறியல் தடுக்கப்பட்ட ஒரு செயல் இன்னைக்கு அதுவும் நடைமுறையில் வந்துருச்சு. வரத்தான் செய்யும், அழகா வரத்தான் செய்யும். இத கூட சகோதரர் தன்னுடைய 92வது தலை எங்கிட்ட எழுதி இருக்கிறார், நான் காட்டுறேன். அன்றைக்கு எதெல்லாம் தப்புன்னு சொன்னாரோ அதைத்தான் இப்ப ரைட்டுங்கிறாரு. அது எனக்கு புரியலையே. 1993 பாம்பேல போய் பேசும்போது சகோதரர் அழகா சொல்லி இருக்கிறாரு, சாலை மறியல் என்பது மார்க்கப்படி கூடாது என்று எங்களுக்கு தெரியாதோ, பிரத்யார் சொல்லிதான் எங்களுக்கு தெரியுமோ. யாரோ 2 பேர் போய் உட்கார்ந்தாங்க, எழுப்பி போயிட்டாங்க. இதை போய் பெருசா ஒரு பத்திரிகை எழுதுறாரு சொன்னவர் தான். இன்னைக்கு அதே சாலை மறியலை நியாயப்படுத்துறது. அப்போ 92 93 ஆகாதது இன்னைக்கு ஆகமானதாயிருச்சு. அப்ப குர்ஆன் ஹதீஸ் மாறக்கூடியதுங்கிற நிலையில தான் அவருடைய செயல்பாடு இருக்குது.
இது மட்டுமல்ல, இவருடைய இந்த 10 வருஷ வாழ்க்கையில ஆதாரபூர்வமாக இப்ப அவங்க மாதிரி சும்மா வெறுமன ஒரு நான் பேசல, அவருடைய எழுத்திலிருந்து அவருடைய ஆதாரத்திலிருந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார், முன்னுக்கு பின் முரணாக எழுதுகிறார் என்பதை என்னால் நிரூபிக்க முடியும். அவருடைய ஆதாரத்தை வச்சுதான், என்னுடைய பேச்சே கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு செயல்படுறதுக்கு காரணம் என்ன? நல்ல சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிக்கு மாத்தமா போயிட்டாலே ஒவ்வொன்னா வந்துடத்தான் செய்யும். ஆக அன்பு சகோதரர்கள், நான் இப்ப இதைத்தான் கேட்கிறேன். நான் சொல்றது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. ஜமாத்துல் முஸ்லிமீன் ஜமாத்துல் முஸ்லிமீன் ஜமாத்துல் முஸ்லிமீன் ஜமாத்துல் முஸ்லிமீன் பெயர் இல்ல, ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிம், முஸ்லிம்ங்கிறது தான் பெயர். அந்த இடத்துல வேற எதையும் வைக்க முடியாது. இதுதான் என்னுடைய வாதம். முஸ்லிம் அல்லாஹ் பெயரிட்ட பிறகு அந்த இடத்துல எந்த பெயரை நீங்க வைக்க கூடாது, வைக்கிறது தப்பு. முஸ்லிமீன்ங்கிறது ரசூல்லா வந்து ஜமாத்துங்கிறது ரசூல்லா காட்டி இருக்காங்க, ஒரு ஹதீஸ் கிடைக்குது, அதனால அதோட இது கொஞ்சம் சேர்த்து சொல்றோம். அந்த அடிப்படையில் நீங்க வேண்டாம் முஸ்லிம் ஜமாத்துன்னு சொல்லுங்க, அல்ல முஸ்லிம் அதுக்கு ஏதாவது அந்த ஜமாத்துக்கு என்ன பாஷையில வைங்க, அதை நான் மறுக்கல, அது பிரச்சனை கிடையாது. அதை வந்து மறுக்கிறனால குற்றம்னு நான் சொல்லல. முஸ்லிம்ங்கிற பேரை மாற்ற முடியாது, அது முஸ்லிம்ங்கிறது தெளிவான பேர். ஆக அந்த அடிப்படையில் அதுக்குள்ள வாதாட்டத்தை எனக்கு தரணும். மற்றபடி ஒரு கிளையை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு பாகத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து 1008 விளக்கம் கொடுத்துக்கிட்டு அப்படிப்பட்ட காலம் சம்பவிக்கல, அது அப்படிப்பட்ட காலத்துல நாம இல்ல. அப்ப நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட காலத்துல இல்லன்னா ஆளாளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தலைமையில் இருக்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க அனுமதி இருக்கு, அப்படி இருக்குதா? அப்ப ரசூலுல்லாஹ் அது அல்லாத காலத்துல நீங்க எப்படி இருந்துக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கா? அந்த மாதிரி காலம் சம்பவிக்க வரைக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொரு ஜமாத்து ஒவ்வொரு தலைமை ஒவ்வொரு உங்க இஷ்டத்துக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கலாம்னு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்படித்தான் எடுத்து வைக்கணுமே அல்லாம நாம கேட்கக்கூடிய கேள்விக்கு நேரடியாக வந்துடட்டும் பதில். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு முஸ்லிம் என அல்லாஹ் பெயரிட்டு இருக்கிறான். இந்த நிலையில முஸ்லிம் அல்லாத ஒரு பெயர்ல நாம செயல்படுறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குதா? அந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் நம்ம சுட்டி காட்டினது திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஜமாத்துல் முஸ்லிமீன் பெயர் அல்ல, முஸ்லிம்ங்கிறதான் பெயர். ஜமாத்துங்கிறது கூட்டமைக்கு பெயர். கூட்டமைப்புன்னு சொன்னா 3 பேர் ஒரு ஜமாத்தா போனாலும் ஜமாத்து தான், ஒரு பள்ளிவாசல நடக்கக்கூடிய ஜமாத்து தான், அரசியல் அடிப்படையில் வந்து செயல்படுத்தக்கூடியதும் ஜமாத்து தான், முழு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தை கொண்டு செலுத்தக்கூடிய எல்லா காரியங்களும் ஜமாத்து தான். இதுக்கு தான் ஜமாத் அதுக்கு தான் ஜமாத்துன்னு சொல்றது இருக்கு, அது எனக்கு புரியல. ஆக ஜமாத்துங்கிறது அப்ப நான் கேட்கிறேன், ரசூல் மா அனா அலைஹி வஸஹாபின்னு சொல்லியிருக்காங்களா அந்த ஹதீஸ்ல வர்றது ஒரு ஜமாத்தை குறிப்பிடுதா அல்லது ஜமாத் அல்லாதது குறிப்பிடுதா? நானும் என்னுடைய தோழர்களும் எவ்வாறு இருக்கிறோமோ அவ்வாறு இருக்கிறவர்கள் அந்த ஹதீஸ்ல அது ஒரு ஜமாத்தை தானே குறிப்பிடுது, அல்லது அவங்க இவங்க சொல்ற மாதிரி அதுக்கு மாத்தமான கருத்து எடுக்கிறதா? இல்ல, அது ஒரு ஜமாத்தை தான் குறிப்பிடுது. ரசூலுல்லாஹ் ஜமாத்தாகத்தான் விட்டுட்டு போனாங்க, ஒன்றுபட்ட நிலையில தான் விட்டுட்டு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பச்சை முனாஃபிக்கள் இருந்தாங்க, எவ்வளவு இஸ்லாத்துக்கு விரோதமான செயல்பாடு உடையவர்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ரசூல் நீங்க எல்லாம் ஜமாத்தை விட்டு வெளியே போங்க, நீங்க வேறன்னு நான் வேறன்னு சொல்லவே கிடையாது. எந்த ஒரு நிலையில எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உதாரணமா ஒருத்தரை பத்தி சொல்லப்படும் பொழுது அவர் நரகவாதின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களோட சேர்ந்து ஜமாத்துல போராடுறதுக்கு ஜிஹாத் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. அவரு அந்த கடைசி கட்டத்துல வேதனை தாங்காம தன்னுடைய வாளை எடுத்து தற்கொலை பண்ணிக்கிறார். நரகவாதின்னு சொல்லப்பட்டது அங்க நிரூபணமாக. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சுதான் இருக்குது. நல்லா தெரிஞ்சிருந்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ முஸ்லிம் இல்ல, எங்களோட சேர்ந்து நீ வந்து செயல்படுறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது, நீ வெளியே போன்னு ரசூலுல்லாஹ் வெளியாக்கிட இல்ல. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த சம்பவத்தை நான் சொன்னதுலயும் எந்த ஒரு காரணத்தை மீட்டு முதல்ல பேர் எதனால வைக்கிறாங்க? மற்ற முஸ்லிம்கள் வந்து வேறுபடுத்தி காட்டதானே. ஜமியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ன அர்த்தம்? நாங்க தான் குர்ஆன் ஹதீஸை செயல்படுத்தக்கூடியவங்க, மற்றவங்க எல்லாம் செயல்படுத்தல தானே அர்த்தம். அதுக்கு தானே அப்படி வைக்கணும். முஸ்லிம்ங்கிறவனே குர்ஆன் ஹதீஸ் தான் செயல்படுத்தணும், அவங்களுடைய கடமையே அதுதான். அதை செயல்படுத்தாப்ப நாளைக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்க போறான். அப்ப இதுல என்ன பெருமை இருக்கு? நாங்க தான் குர்ஆன் ஹதீஸ் பேசியிருக்காரு முதல்ல, அதுல இருக்காது நாங்க தான் பியூர் முஸ்லிம், நீங்கள் எல்லாம் நாம் கேவாஸ்தே முஸ்லிம்கள் என்று காட்டுறதுக்கு தான் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் வச்சிருக்கிறோம். அவர் சொன்ன டேப்ல பதிவாயிருக்கு, இப்ப மறுத்தாரு, நான் போட்டு காட்ட தயாரா இருக்கு. அப்ப இந்த பெயரிடப்பட்டதை சமுதாயத்திலிருந்து தங்களை பிரிச்சு காட்டுறதுக்கு தான். அப்ப பிரிச்சு காட்டுறது கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த எண்ணற்ற வசனங்களை நான் காட்டினேன். இதெல்லாம் விட்டு போட்டு வெறுமனே பெயரு பெயரு பெயர் இந்த 4 நாள் இழுக்கிறதுக்கு நான் வரல. ஆக ஆக்சுவலா சமுதாயத்தை பிளவுபடுத்த பிரிவினை பண்ண அனுமதியே கிடையாது. அந்த அனுமதியை அல்லாஹ்வும் தரல, அல்லாஹ்வுடைய ரசூலும் தரல. நாம அதுக்கு ஒரு இன்னைக்கு சொன்னாரு, நான் இதுல பேசும்போது சொன்னாரு, இப்போ அந்த அவர் இங்கிலீஷ் உருது அரபி அதெல்லாம் சரி வராதுங்கிறார்.
நான் இப்ப என் இஷ்டப்படி பேசினா எனக்குன்னு ஒரு சொந்த ஒரு அபிலாஷைகள் இருக்கு, என்னுடைய பேச்சை நிலநாட்டு விரும்பலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நான் சிரிக்கலாம். சகோதரருக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கலாம். அப்ப நம்ம 2 பேரும் அந்த இதை கொண்டு வர வேண்டாம். ஏற்கனவே இந்த ஹதீஸ மொழிபெயர்க்கணுங்கிற நோக்கத்தோடு மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க. சரி, ஏதாவது ஒரு கிதாபுல இருந்தா நம்ம சொல்லலாம், ஏதாவது மறதினா அசோசியேட். அதுக்கு தான் சொல்றேன், உருது சொல்றேன், இங்கிலீஷ் சொல்றேன், தமிழ சொல்றேன், என்ன பாஷைகள் இருக்கு அத்தனை பாஷைகளையும் அந்த ஹதீஸ் எப்படி மொழிபெயர்க்கணும் உங்க கருத்துல இருக்கா அல்ல நாம சொல்ற கருத்துல இருக்கான்னு பாப்போம்னு சொல்றேன். இதுல மறுக்கிறதுக்கு என்ன இருக்குது எனக்கு புரியலையே. அப்ப அவங்க சொன்ன மொழிபெயர்ப்புலாம் இல்ல, இப்ப நான் எடுத்து வைக்கிறதா மொழிபெயர்ப்புன்னு சொன்னா அப்ப அங்க எங்கேயே கோளாறு இருக்க மாதிரி தெரியுது. நான் இப்ப சொல்றதா மொழிபெயர்ப்போ, ஏற்கனவே செய்தெல்லாம் மொழிபெயர்ப்பு இல்லைன்னு சொன்னா அப்ப கோளாறு எங்க இருக்கு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த பேச்சு சரியான பேச்சு கிடையாது. நான் என்ன சொல்றேன், இப்போ உண்மையிலே எங்க 2 பேருக்கு ஒரு ஹதீஸ்ல ஒரு ஆயத்துல கருத்து மோதல் நான் சொல்றதை விட்டுறேன், அவர் சொல்றதை விட்டுற வேண்டியதான். இதுக்கு முன்னால காலங்காலமா 1400 வருஷமா குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, எத்தனையோ மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இந்த பிரச்சனை தான் வர்றதுக்கு முன்னால மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பிரச்சனைகளை காரணமா வச்சு அவங்க மொழிபெயர்த்திருக்க மாட்டாங்க. யதார்த்தமாக அதுல என்ன அரபியில இருக்கு அதைத்தான் அந்த மொழியில கொண்டு வந்திருப்பாங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுயநலம் அங்க இருந்திருக்காது. அதனால நான் இப்ப அவர்கிட்ட கேட்கிறேன், இதுதான் ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு அல்லாஹ் முஸ்லிம் என பெயரிட்டிருக்கிறான். இந்த நிலையில அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாத்தமாக ஜாக், தமுமுக போன்ற பெயர்களில் செயல்படுவதற்கு அனுமதி எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சது? அப்படிப்பட்ட வழக்கத்தாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னே புரியல அப்படின்னு ஒரு வாதத்தை தூக்கி அழகா போட்டுருவாரு. உங்க புரிஞ்சிருக்கு நான் சொன்னது, நான் என்ன சொன்னேன் என்பது அவ்வளவு பேருக்கு உண்மையில மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எல்லாருக்கும் புரிஞ்சதுதான். அது என்னன்னா புரியலன்னு அவங்க சொல்லும் போது ஒருவேளை புரியாம தான் சொல்லியிருப்பானோன்னு உங்களுக்கு ஒரு அது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட் இது இல்லைங்களா. அதனால நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். அதாவது ரெண்டு டாபிக். ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர்ல செயல்படலாமா? ஏதோ எழுதுனதை காட்டிக்கிட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னா, எழுதுனது என்ன நானா எழுதிக்கிட்டேன்? இது என்னங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம்னா அக்ரிமெண்ட்ல பேசுங்கன்னு சொன்னா அது எழுதுனதை வச்சு பேசக்கூடாது, வேற வேற புது அக்ரிமெண்ட் போட்டு தான் பேசணும். அக்ரிமெண்ட் நானா எழுதிக்கிட்டேன்னா அது நிர்பந்தமா? நீங்க தான் எழுதுனீங்க, எல்லாரும் சேர்ந்து எழுதணும். என் கைப்பற்றி இருக்கிறேன். திருத்த சொன்னீங்க, அடிக்கல் சொன்னீங்க, அடிச்சோம், சேர்க்க சொன்னது சேர்த்தோம், எல்லாருமா சேர்ந்து படிச்சு பார்த்தீங்க. 1க்கு 10-15 பேர் வந்தீங்க, அவ்வளவு பேர் படிச்சு பார்த்தீங்க. அதுக்கு பிறகு கையெழுத்து போட்டீங்க. உடனே இதை வச்சுட்டு பேசக்கூடாது. இது ஒரு பேருக்கு சொன்னதுன்னா என்ன இது என்னன்னு ஒப்புக்கொள்ளுங்க. உண்மையை நாம சொன்ன ஒரு தவறான வாதத்தை எடுத்து வச்சுட்டோம், அது பெருந்தன்மையா இருக்கும். கரெக்டான அணுகுமுறை என்னன்னா அதுதான் சரியானதா இருக்குமே தவிர ஹக்குக்கு அடிபணிகிறது அதான் சரியான முறை. கரெக்ட் தப்புன்னு சொல்லி நான் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து சில விளக்கங்களை கொடுக்கறாங்க. அது ஒண்ணுமே கண்டுக்கறல. அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டதையே கிண்டல் பண்ற மாதிரியான விதண்டாவாதங்களையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்க. நான் சொன்னது, உன்னுடைய ஒரு கலீஃபா இருந்து சொத்தை பறிச்சுக்கிட்டாலும் உன்னை அடிச்சாலும் நீ கட்டுப்பட்டு போ அப்படின்னு ஹதீஸ் இருக்குன்ற. அப்ப அலிபான் இருந்து நம்ம இஸ்லாமியத்தினே ஆட்சியா இருக்கான், அவன் இருந்து நம்மளை அடிச்சா கட்டுப்பட்டு போகணுமாண்டா அப்ப என்ன அர்த்தம்? அது ஹதீஸ்ல இருக்குன்னு நான் சொல்றேன். ஹதீஸ்ல இருக்குங்கிறது தான் என்ன செய்யறாங்க? அப்படி ஹதீஸ்ல இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறது அர்த்தமா? அதே நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா இதே ஹதீஸ் ஆதாரம் காட்டி எதை எங்கள்கிட்ட எவ்வளவு தப்பு இருந்தாலும் இப்படி போகலாம் மாத்தி சொல்றது பாருங்க. அதாவது ஒரு அரசனுக்கு சொல்லும் பொழுது அவனை விட்டு போயிடணுமா, அவன் தப்பா செஞ்சான்னா. இவர்கிட்ட என்ன தப்பு கண்டாலும் நீங்க அந்த ஹதீஸ் மறுபடியும் ஆதாரத்துக்கு வருது. எந்த ஹதீஸ்? எந்த ஹதீஸ் அடிச்சாலும் உதைச்சாலும் அவன்கிட்ட இருந்து சொல்லுது, அந்த ஹதீஸ் கொண்டாந்து காட்டி அப்படியே எங்கள்கிட்ட தப்பு இருந்தாலும் எங்கள்கிட்ட போயிடுறதா? இருக்க வேண்டியதானே? பிரிஞ்சு போறதுக்கு என்ன பாருங்க. இது என்ன எதுக்கு சொல்றேன்னா, இந்த வெறுமனே இந்த வார்த்தை ஜாலங்கள் அடிக்கிற அடுத்தாள் மேல அவர் சொல்லுவாரு, சொல்லக்கூடிய எல்லாமே அவர்கிட்ட உண்டு. வார்த்தை ஜாலம்னாருன்னா அதே பண்ணுவார். அப்படி சொல்லிட்டா நம்மள அப்படி நினைச்சுக்குவாங்க மற்றவங்களை. ஒவ்வொரு காலத்திலயும் நம்ம 15 வருஷமா 13 வருஷ பழக்கத்துல நம்ம கண்ட ஒரு உண்மை அது. என்ன வார்த்தை ஜாலம் இல்லையா இது? அதே மாதிரி ஆட்சிக்கு மட்டும்தான் ஜமாத் என்று பெயரா? ஜமாத்னா ஆட்சிக்கு மட்டும்தான் பெயரா?
அந்த ஹதீஸ்ல ஆட்சிக்கு பேர் அதான் பாயிண்ட். அதாவது ஜமாத்துக்கு வேற அர்த்தம் இருக்கு. தொழுகை கூட ஜமாத்துல் முஸ்லிம் நான் சொல்லலையா? ஜமாத்து வேற, பர்டிகுலராக ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு ஹதீஸை எடுத்து வச்சிருக்கிறீங்க. அந்த இடத்தில் ஜமாத்துக்கு என்ன அர்த்தம் அதான் நான் விளக்குனேன். ஜமாத் இந்த ஒரு அர்த்தத்தை தவிர ஜமாத்துக்கு அகராதியில் எதுலையும் வேற எந்த அர்த்தம் இல்லைன்னு நான் சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேங்கிறது அவருக்கு புரியலன்னு நான் நினைக்க மாட்டேன். ஹக்க ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. ஏன் ஜமாத்துக்கு நான் அந்த அர்த்தம் சொன்னேன்னு உங்க யாராவது நினைப்பீங்களா? நான் ஜமாத்துக்கு இருக்கிற ஒரு அர்த்தம் நான் சொல்லலைங்க. நான் என்ன சொல்றேன், தல்சமு ஜமாத்தல் முஸ்லிமின் ஒரு ஹதீஸ் நீங்க எடுத்து வச்சீங்க. அந்த ஹதீஸ்ல உள்ள ஜமாத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய அர்த்தம் இல்ல. அந்த ஹதீஸ்ல உள்ள ஜமாத்துக்கு தான். அது மாதிரி உள்ள வேற ஹதீஸை காட்டி நான் அதை மறுக்கிறேன். நல்லா கவனிங்க. உங்களுக்காக தான் நான் சொல்ல வேண்டியிருக்கேன். நான் இதையும் புரியல மறுபடியும். நான் எவ்வளவு சொன்னாலும் நான் என்ன சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாருன்னு உங்கள்ட்ட சொல்லும் பொழுது சைக்காலஜிக்கலா நான் உளர்னேன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. அதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். எனக்குதா? அப்ப நாம சொல்லுவது நல்லா விளங்கிக்கிறேங்க. நான் ஜமாத் என்பதற்கு அது ஒண்ணுதான் நான் சொல்லவே இல்லை. வேற அர்த்தம் இருக்குது. பர்டிகுலர் ஹதீஸ்ல தல்சமு ஜமாத்தல் முஸ்லிமீன் என்ற அந்த ஹதீஸ்ல ஜமாத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டது ஆட்சியை தான் அப்படின்னு நான் சொன்னா, அப்ப ஆட்சியையும் மார்க்கத்தையும் பிரிக்கிறார்கள். ஆர்குமெண்ட் பாருங்க. நான் இப்படி சொன்னதுக்கு அவர் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாரு? அந்த ஹதீஸ்ல ஜமாத் ரசூலுல்லாஹ் இதான் சொல்றாங்கங்கற உடனே என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, பாத்தீர்களா ஆட்சி வேறு இஸ்லாம் வேறு பிரிக்கிறார்கள், அனுமதி இருக்கிறதா? அப்படி யார் சொன்னா? அதான் தலைப்பு. ஆட்சி வேறு அரசியல் இஸ்லாம் வேறு, அரசியல் வேறு இஸ்லாம் வேறுன்ற அடிப்படையில் நம்ம பேசணுமா? அதுவா தலைப்பு இங்க? நான் அப்படி அந்த கருத்துலயா சொன்னா, அதாவது சொல்லாத ஒண்ணு சொன்னதா சித்தரிச்சுக்கிட்டு எதுக்கு மழுப்பல் எதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். நேரடியா வாங்க. பேசுற பிரச்சனைக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் இழுத்துக்கிட்டு போன காரணம் தான். நான் இந்த தாண்டி வரவே மாட்டேன். இது முடிச்சுட்டு தான் அடுத்தது. நீங்க ஜாக்கு என்னமோ சாலை மறியல் வரைக்கும் சொன்னீங்க, ஆதாரம் சொல்லுவேன். இதை முடிச்சுட்டு சொல்லுவேன். நான் இதுல இருந்து இதுல என்ன உங்க நிலைப்பாடு? தப்பு தான் நாங்க சொன்னது ஒத்துக்கிறங்க. அந்த இது இல்லாம இப்படியே இதுல இருந்து அதை சொல்லி போய் இஸ்லாம் அரசியல் தலைப்பில் நான் விளக்கம் சொல்லிட்டு போயிருவேன். அதுக்கு அடுத்து பதில் சொல்லுவார். இது மறந்தே போயிடும். இஸ்லாம் வேற அரசியல் வேறாங்கிறது நான் இப்ப விளக்கம் சொன்னேன்னா, அடுத்த அமர்வுல எதுவா என் தலைப்பு அரசியல் வேற இஸ்லாம் வேற என்றார்கள். அது ஒண்ணுதான். அது கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஓடும். அதுல வேற ஒண்ணு குறிப்பிடுவோம். அது விவாதத்துக்கு தலைப்பாயிரும். எங்க இருந்து புறப்படும் நமக்கே தெரியாது. நான் இதை தாண்டவே மாட்டேன். நீங்க என்னத்தை வேண்டாலும் கேளுங்க. அதுக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு நான் கேட்கறது திருப்பியா கேட்கறது என்ன? ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர்ல செயல்படுறதுக்கு ஆதாரம் காட்டுங்க. அந்த ஹதீஸை நான் தப்பா சொல்லிட்டேன், அப்படி ஒண்ணு இல்ல, அந்த மாதிரி இல்லன்னு ஓப்பனா ஒத்துக்கிறேன். அல்லாஹ்வுக்கு பயந்து ஒத்துக்கிறேன். நான் என்ன ஹதீஸை வச்சுதானே அவ்வளவு சொல்றேன் ஆதாரம். ஜமாத்துக்கு நானா செய்யல. அதே மாதிரி அப்புறம் ஜமாத்துல் முஸ்லிமீனுக்கு இதுல சொன்ன ஒண்ணுக்கு பதில் சொல்லாம முஸ்லிமீன் அல்லாஹ் பேர் வச்சிருக்கான். அவங்களுடைய கூட்டமைப்புக்கு ஜமாத்துல் முஸ்லிம் நாங்களா சேர்த்துக்கிட்டோம். அது என்ன நீங்களா கேக்குறீங்க? அப்ப ஜமாத் இஸ்லாமின்னு இஸ்லாம் மார்க்கத்துக்கு பேரு ஜமாத் இஸ்லாமின்னு வைக்கலாமான்னு ஒரு கட்டத்தில் கேட்க அதுவும் கூடாதுன்னு சொன்னால்தான். அது எப்படி ஜமாத் இஸ்லாம் முஸ்லிமின் தான் அப்படி சொன்னவங்க இப்ப எதுக்கு ஜமாத்துல் முஸ்லிமின் சேர்த்துக்கிட்டீங்க? அப்படி சேர்த்துக்கிட்டது உங்க அனுமானமா ஹதீஸா? முஸ்லிமின் பேரு முஸ்லிமின் பேர் இருக்கிறதுனால ஜமாத்துன்னு ஒண்ணு கூட சேர்த்துக்கிட்டு ஜமாத்துல் முஸ்லிமின் சொல்வதற்கு என்ன ஆதாரம்? அது உங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தானே சொன்னீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜமாத்துல் முஸ்லிமின் சொன்னாங்க, அதை காட்டுங்க. அப்படி கேட்டா வைக்கலன்னு சொல்றீங்களான்னு கேட்பாரு. வச்சதா சொல்ற ஆளுக்கு தான் சொல்லணும். நீங்க ஜமாத்துல் முஸ்லிமின் ரசூலுல்லாஹ் வச்சாங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸ்ல பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜமாத் நம்மெல்லாம் நஹ்னு ஜமாத்துல் முஸ்லிமின், நம்முடைய பெயர் ஜமாத்துல் முஸ்லிமின் அப்படின்னு சொன்னாங்கன்னு எடுத்து ஒரு ஹதீஸை காட்டுங்க. அப்ப வைக்கலையாண்டா இது என்ன கேள்வி? வைச்சாங்கன்னா காட்டுங்க, இல்லன்னா இல்லதான், காட்டலன்னா இல்ல, அவ்வளவுதான். நீங்க காட்டிட்டீங்கன்னா இருக்குன்னு அர்த்தம், நீங்க காட்டலன்னா இல்லன்னு அர்த்தம். உங்க கையில தான் இப்ப இருக்குது. ரசூலுல்லாஹ் வைக்கலையான்னு கேக்குறீங்க, என்ன இப்ப நீங்க சொல்றீங்க வச்சாங்கன்னு சொல்றீங்களா? இந்த ஹதீஸும் காட்டி கொடுங்க. அது ஒரு பாயிண்ட். அடுத்து அப்புறம் இஸ்லாத்துல முழுமையாக நுழையுங்கள்னு அல்லாஹ் சொல்றான். ஆமா, அதுல டாபிக். இப்ப இஸ்லாத்துல முழுமையா நுழைவதுல என்ன இப்ப சர்ச்சை இருக்குது? முழுமையா தான் இஸ்லாத்தில் நுழைகிறோம், முழுமையா தான் நுழைஞ்சு இருக்கிறோம். இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள் சொன்னா ஜமாத்துல் முஸ்லிமின் அமீர்ட்ட போய் பையத் பண்ணிடணும். அதான் அதுக்கு அர்த்தமா? இஸ்லாத்தில் முழுமையா நுழைவதுக்கு அதான் அர்த்தமா? என்ன சிச்சுவேஷன், என்ன யதார்த்தம்? ஆர்குமெண்ட் ஒரு பக்கத்தில் வைங்க. என்ன யதார்த்தம்? ஜமாத்துல் முஸ்லிமின் என்ற பெயர்ல ஒரு இயக்கம் உருவாக்க, அதுவும் இயக்கம் தான். ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் என்று ஒன்று ஆரம்பித்துக்கிட்டு பிரித்துக் கொள்ளலாமா? ஜமாத்துல் முஸ்லிமின் சொல்லிட்டு இப்ப நீங்க பிரிக்கலையா?
ஜமாத்துல் முஸ்லிமின்ல குராபி கழுத கட்ட எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அவன்லாம் சேர்ந்து ஒருத்தர் ஏத்துக்கா நீ ஓடி போயிருவீங்களா? அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட ஆளுகள் தான் அதுல வர முடியுது. உங்க சொல்லுவதை கேட்டுக்கொண்டவர்கள். அப்ப நீங்க மட்டும் முஸ்லிம்கள், அவன் முஸ்லீம் இல்லைன்னு ஆக்குறீங்க. ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ்னா குர்ஆனை பின்பற்றுறவங்க அர்த்தமா, மத்தவங்க பின்பற்றலன்னு நம்ம சொல்றோமா? ஜமாத்துல் முஸ்லிமீன் அவங்க சொல்லுவாங்களாம். அதுவும் எல்லாருக்கும் அதை சொல்ல மாட்டாங்களாம். எல்லாரும் வாங்க ஜமாத்துல் முஸ்லிம் தேர்ந்தெடுப்போம் சொல்லுவாங்க. அதுக்கு சில சரத்துக்களை போட்டு குறுக்குவாங்க. ஜமாத்துல் முஸ்லிமீன் போட்டு அவர்கள் சேர்ந்து கூடி போயிட்டு வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு கலீல் அஹ்மத் கிர்னி ஆக்கிறோமா? அது எப்படி அவர்கள் இப்படி தேர்ந்தெடுக்க முடியும்னா அப்ப முஸ்லீம்களே பிரிக்கிறீங்க. நீங்க நீங்க எங்க இருந்து பிரிச்சு போடுறீங்க? ஜமாத்துல் முஸ்லிமீன் உங்களை சொல்லிக்கிட்டு மத்த எல்லாம் முஸ்லீம் கிடையாதுங்கிறீங்க. அது ரெண்டாவது ஜமியத் அஹ்லுல் குர்ஆன்ங்கிற ஆர்குமெண்ட் வரும்போது பாத்துக்குவோம். கேட்கிற கேள்வி தெளிவா பேசுங்க. என்ன ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் வந்து அது சொல்ற முடியுமா முடியாதா? சும்மா முன்னுக்கு பின் அவர் மொரணா பேசுவார்னா முன்னுக்கு பின் மொரணா பேசுவாரா இல்லன்னு ஒரு தலைப்பு வச்சு பேசிக்கிறோம். விளங்குதா? முன்னுக்கு பின் மனுஷங்கிற முறையில் முன்னுக்கு பின் மொரணாவும் நான் பேசியிருக்கலாம். அதுதான் இல்லைன்னு நான் சொல்லல. அதுவா தலைப்பு? நீங்களும் முன்னுக்கு பின் மொரணா நிறைய பேசியிருக்கலாம். மனுஷன் தானே. முன்னுக்கு பின் எவ்வளவோ பேசியிருக்கிறாருன்னா பேசியிருக்கலாம், மறந்து பேசியிருக்கலாம், வேணும்னு பேசியிருக்கலாம். அது வேணா சுட்டி காட்டி எது முரணா இருக்கோ சுட்டி திருத்திக்கிறோம். அவ்வளவுதான விஷயம். அது தனித்தலைப்பு ஆகிக்கிறோம். சும்மாவது முன்னுக்கு பின் அதையெல்லாம் மிரட்டல் மாதிரி இதெல்லாம் வேணாம். டாபிக்கு நேரம் வாங்க. அதான் நான் சொல்லக்கூடிய திருப்பி சொல்றேன். அப்புறம் மொழிபெயர்ப்பு விஷயமா ஒண்ணு சொன்னாருங்க. பாருங்க, உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ஜீரணிக்க முடியுதா? இத அபு அப்துல்லா மாதிரியான ஆள் சேர்ந்து இந்த வாதத்தை உங்களுக்கு ஜீரணிக்க முடியுதா? எது இந்த மாதிரி பண்ணினதா நம்ம ரெண்டு பேரும் கருத்து வேறு வந்துருச்சுன்னா உணவு வச்ச மொழிபெயர்ப்பு தான் எடுத்துக்கிறணும். சம்மாக்கும் முஸ்லிமீனுக்கும் மண்ணானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேர் வச்சாங்க. அதே எடுத்துக்கிட்டீங்க. நீங்க அவ்வளவு பேரும் தப்பு செய்து விட்டார்கள் எல்லா பேரும் திட்டி எழுதுனீங்களே. சம்மாக்கும் முஸ்லிமீனுக்கு அவ்வளவு பேரும் தப்பு செஞ்சுட்டாங்க. ஒன்னு நிறைய காட்டுவானே இது மாதிரி. எது சரி அதான் பேசணும். யூசுப் சுலைகா விஷயமாக எல்லா தப்சீர்காரனும் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னீங்களே. ஒன்னு ரெண்டா சொல்லி இருக்கிறீங்க. அப்ப இதுக்கு நான் தப்புன்னு சொல்லல. அது கரெக்ட். அப்பதான் பேசணும். அது என்ன உங்க விஷயம் வரும்போது மாத்திரம் யாராச்சும் மொழிபெயர்த்து வச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்க? அவ்வளவு மொழிபெயர்ப்பு தப்பு வரலாமே. மொழிபெயர்க்கிறவன் வந்து இப்படி எல்லாம் இப்படி ஒரு சின்ன கூட்டத்தை உண்டாக்கி ஒரு மாதிரியான ஒரு லெவலுக்கு கொண்டு போயின்னு தெரிஞ்சு அதையும் அர்த்தத்தை ஒழுங்கா சிந்திச்சிருப்பான். அதனால அவனுக்கு சிந்தனை வரல. நான் அதே மாதிரி சொல்லுவேன்ல, இப்படி எல்லாம் ஒண்ணு இல்லாதனால பிரியா அவன் எழுதிருப்பானா. இப்படி எல்லாம் குசும்பு பண்ணி எழுதுவாங்க தெரிஞ்சா கரெக்டான அர்த்தம் எழுதிருப்பான். இல்லம் யகுல்லஹும் இமாமுனுக்கு என்ன கரெக்டான அர்த்தங்கிறத இப்படி எல்லாம் திருப்பி கொண்டு போவாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் கரெக்டா எழுதிட்டு போயிருப்பான். தெரியாத காலத்தோட எழுந்து போயிட்டான். இல்லம் யகுல்ல இமா ஏதோ அப்படி ஒரு இமாம் இல்லை என்றால் போட்டு போயிட்டான். நான் சொல்லக்கூடாதா? அப்ப இதெல்லாம் மறுபடியும் அந்த வாதத்தை நீங்க சொல்வது ரொம்ப ஒரு தமாசா இருக்குதுங்க. அபு அப்துல்லா வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டா என்ன எழுதிருக்காங்கன்னு பாக்கணுங்கிறீங்களே. அவ்வளவு பேருமே சேர்த்து எழுதிருக்கட்டுமே. அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா? நெஞ்ச தொட்டு நான் சொன்னது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் சொன்ன அர்த்தம் இல்லன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்ன அர்த்தம் சரின்னு உங்க மனசாட்சிக்கு தெரியாதா? மனசாட்சிக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம அதான் போய் பார்க்கணும். என்ன அர்த்தம்? இல்லம் இமாமுன் என்பதற்கு இதான் அர்த்தங்கிற உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியலையா? உண்மையிலே தெரியலன்னு சொல்லி கொடுங்க. அப்ப ஒரு மொழிபெயர்த்தன கூப்பிட்டே கேட்போம். வழக்கம் சொல்லிட்டேன் வந்து அதை செய்யுங்க. வேணா இது சரியான அர்த்தம் மொழிபெயர்க்கிற ஆளை சொன்னா அவரை தருவிப்போம். ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி செலவு கொடுத்து எந்த ஊர்ல இருந்தாலும் தருவிப்போம். அவரை கூப்பிட்டு கேட்பேன், ஏயா என்ன அர்த்தம் இதான் யார் சொல்ற ஒத்துக்கலான்னு கேட்பேன். மொழிபெயர்த்தவருக்கு சுட்டி காட்டுவோமே. அதனால இந்த மொழிபெயர்ப்பு இதெல்லாம் வேண்டியதில்லை. இப்ப நான் கேட்கறது என்ன தெரியுமா? ஜமாத்துல் முஸ்லிமீன் பேர்ல செயல்படுறதுக்கு ஆதாரத்தை வரிசை அடிக்கிறதுக்கு அவங்க ஒண்ணு காட்டுனீங்க. அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அது ஆட்சியை தான் சொல்லுது, அது கலீஃபாவை தான் சொல்லுது. நீங்க ஜமாத்துல் முஸ்லிம் அந்த அட்டையில் அதை போட்டு தான் மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அட்டை படத்துல பின்னாடி அந்த ஹதீஸை போட்டு அத்தகைய ஜமாத்து அது இத்தகைய ஜமாத் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த ஹதீஸுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. அது ஆட்சியை தான் சொல்லுது, அது அதிகாரத்தான் சொல்லுதுன்னு நான் வாதிடுறேன். ஹதீஸ் ஆதாரத்தோடு வாதிடுறேன். அதுக்கு என்ன பதில்? என்னை பத்தி நீங்க முரண்பாடா பேசுறது அந்த டாபிக் வேணாம் சொன்னா சொல்லிட்டு போங்க. நான் இனிமே பதில் சொல்ல மாட்டேன். அது மாதிரி இனிமே சொன்னீங்கன்னா நான் இந்த காலம் விட்டுருவேன். எனக்கு தேவை இந்த ஹதீஸுக்கு வைத்து நீங்கள் எடுத்த வாதம் சரியா தவறுன்னு இவ்வளவு ஆதாரத்தோடு சுட்டி காட்டிருக்கிறேன். அதனால இஸ்லாம் வேறு அரசியல் பயான்லாம் பண்ண வேணாம். இஸ்லாமிய அரசியல் வேறு, கலீஃபாக்கள் காலத்தில் எப்படி தக்வாவோடு இருந்தார்கள், இதெல்லாம் நமக்கு வேணாம். வேணும்னா அது வேணான்ட்டான் அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிடாதீங்க. அது ஹதீஸே வேணான்ட்டான்னு சொல்லி அது எல்லாம் தெரிஞ்சு இருக்கு ஒத்துக்கிட்ட விஷயம். ஒரு ஆர்குமெண்ட் சபையில அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயத்தை அதை ஒண்ணு அந்த வாதத்துக்கு சம்பந்தம் இல்லாம எடுத்து வைக்க வேணாம். அந்த அர்த்தத்தில் தான் அதையும் கூட நான் சொல்றேன். அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லிடுவாங்க.
அதனால தயவு செய்து ஜமாத்துல் முஸ்லிமின் பேர்ல செயல்படுறீங்க, அதுக்கு நீங்க அமீரா இருக்கிறீங்க, அதுல சேர எல்லாரையும் அழைக்கிறீங்க, அதான் இருக்குதுங்க. அதுல சேரணுங்கிறது ஆதாரம் கொண்டு வாங்க. அதான் இப்ப கேள்வி. அதான் அதுக்கு தான் நீங்க அழைப்பு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பத்திரிகைகள் மூலமாக ஜமாத்துல் முஸ்லிமின்ல சேர்ந்து விட்டார்கள் தான் அவன் சேர்ந்துட்டாரு, போற ஆட்கள்லாம் அதுக்கு தாண்டி இருக்குது, சேர்ற ஆட்களை போட்டு விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரே அனாமதைய கடிதம் வந்தா கூட அதை போட்டு பக்கத்துக்கு போடுறீங்க, ஜமாத் முஸ்லிமின்ல சேருவதற்காக வேண்டி. அப்ப இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நீங்க அதுக்கு அந்த ஹதீஸ்ல நீங்க செய்யக்கூடிய அந்த செயல் தான் பிரச்சனை. பேர் மட்டும் இல்ல, நான் பேர் சொன்னா நானும் அது மாதிரி விரிவாக பேசுறேன். பேர் மட்டும் இல்ல, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு ஆதாரம் இருக்குதா? நீங்க என்ன நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்கு சேர்த்து நீங்க ஆதாரம் சொல்லுங்க. நான் பேருக்கு மட்டும் கேட்டு நின்றுட்டு இருக்கிறேன், அதை மட்டும் காட்டுங்கன்னு சொல்லி அதுக்கு சேர்த்து நீங்க என்ன செய்யணும், ஆதாரத்தை காட்ட. முடிஞ்சிருச்சா? சரி. என் மனசாட்சி என்ன சொல்லுதுங்கிறத பிஜேக்கு தெரியுதான், அந்த அளவுக்கு அவருக்கு இல்ஹாம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். என் மனசு என்ன சொல்லுதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கான். அப்ப அதுல இருந்து அவருடைய பேச்சு எப்படி இருக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம். உண்மையிலே சொல்றேன், அப்படி அவர் சொல்றது மனசாட்சி எப்படி அதான் இருந்ததுன்னா இதுக்கு பிரச்சனை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய சுபாவம் தான் அல்லாஹ் அறிவான், அவன் தான் என் உள்ளத்தை அறிவான். பிஜே அறிய முடியாது, அந்த அறியக்கூடிய திறனோ ஆற்றலோ இல்ஹாம் அவருக்கு கிடையாது. அவர் சொன்னது தவறான ஒரு இதை அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையில சொல்ற திரும்ப அவர் வழங்காம தான் பேசுறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரன் நினைச்சிருக்காரு, நம்ம எனக்கு தெரியல. முஸ்லீம்ங்கிறது தான் பெயரு, ஜமாத்துங்கிறது பெயர் கிடையாது. எத்தனை முறை சொன்னேன், திருப்பி திருப்பி சொன்னேன். முஸ்லீம்ங்கிறதா சம்மாக்குமுல் முஸ்லீம் ஆயத்தை ஓதி காட்டியே காட்டினேன். அதை ஜமாத்துங்கிறது அமைப்புக்காக வேண்டி அதுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய இதுல இருந்தா நான் நடைமுறை எடுத்திருக்கேன், சொந்த யூகப்படி எடுக்கலன்னு சொல்றதுக்கு நான் ஹதீஸை கொடுக்குறேன். தெளிவா நான் சொல்லிட்டேன். அப்புறம் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அல்லாஹ் அவர்கிட்ட கேட்ட முஸ்லீம் அல்லாஹ் முஸ்லீம் என்ன பெயரிட்டு இருக்கு, அது அல்லாத ஒரு பேர் எங்க இருந்து எடுத்தீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு இது வரைக்கும் பதில் வரல. திருப்பி திருப்பி நான் அதில் எழுதியிருக்கேன். அப்ப அப்படி பார்க்கணும் அதுக்குள்ள இருக்கதான் செய்யுது. ஆனா அதுவும் சொல்லிட்டாரு தன்னை வாய்நாள் பின்னால ஜாக்கு வர்றேங்கிறாரு. அதனால சரிதான், அதை பத்தி நான் தப்பா சொல்லல. ஆனா இந்த இடத்துல என்ன விளங்கணும், இன்னொரு விஷயத்தை எடுத்து வச்சார். உண்மைதான், நான் தப்புன்னா தப்புன்னு ஒப்புக்கொள்ற ஆள் தான். அன்றையில இன்ன வரைக்கும் சுபாவம் அதுல அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பிடிவாதம் பிடிச்சது கிடையாது. ஜமாத்தே இஸ்லாமிங்கிறது செய்ய வைக்க கூடாதுன்னு சொன்னது உண்மைதான். எதனால சொன்ன, அன்றைக்கு தவறு செஞ்ச திரும்ப தப்பு கிடையாது. அன்றைக்கு ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிம்ங்கிற மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுல உறுதியா இருந்தோம், அதல்லாத எதுவுமே சேர்க்க முடியாது ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். அந்த அடிப்படையில் கூடாதுன்னு சொன்னோம். இந்த ஹதீஸை என்னைக்கு பார்த்தோமோ அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து இந்த ஜமாத்துக்குன்னு ஒரு பேர் வந்துருச்சு. அது இவர் சொல்ற மாதிரி அரசியலுக்காக சொல்லி இருக்கட்டும், எதுக்காக சொல்லி இருக்கட்டும். இப்ப அது அரசியலுக்கு இதுக்கு பொருந்தாதான்னு தான் அவர்கிட்ட கேட்கிறேன். அதுக்கு தான் அவர் விளக்கம் கொடுக்கணும். அரசியலுக்கு வச்சா வேற பொருந்தும், வேற மற்றதுக்கும் உபயோகப்படுத்தலாம்னு சொல்லிட்டார். அப்ப நான் கேட்கிறது, ஜமாத்தல் முஸ்லிமீன்ங்கிறது பெயர் கிடையாது, ஜமா முஸ்லிமீன்ங்கிறதா பேரு. ஜமாத்துங்கிறது இருக்க அது ரசூலுல்லாஹ்வுடைய வாயினாலேயே இந்த ஜமாத்துக்கு அந்த பேர் வந்திருக்கு. அதுக்கு தெளிவான ஹதீஸ் புகாரில இருக்குது. அவர் சொல்ற மாதிரியே அரசாட்சி சம்பந்தப்பட்டதாவே இருக்கட்டும், அரசாட்சி சம்பந்தப்பட்டதாக இருக்குதுங்கிறதுனால அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறாரா? அடுத்து திரும்பி திரும்பி நான் வச்சிருக்கேன் சேர்ந்துக்குன்னு சொல்றேங்கிறாரு. நீங்க இப்பவுமே வச்சிருங்க, இப்பவுமே அல்லாஹ்வுடைய அந்த வச்சிருக்கேன்னா நான் வச்சிருக்கேன்னு சொல்லுமா அந்த கருத்துல இப்பவுமே நீங்க ரசூலுல்லாஹ் ஜமாத்துல போய் சேர்ந்துருங்க, மஷூரா செய்வோம், நீங்க அமீரை தேர்ந்தெடுங்க, யார் தேர்ந்தெடுக்கணும் தாராளம் விட்டு கொடுக்குறேன். இன்னைக்கு இல்ல, என்றைக்கே நான் பத்திரிகையில் எழுதியிருக்கேன். பிரிஞ்சு போன 2வது வருஷத்துல 3வது வருஷத்துல அமீர் கிடையாது, உங்களுடைய ஷூரா ஜமாத்துல ஒரு மெம்பர் இல்ல, ஒரு உறுப்பினர் பதவி தரணும், சாதாரண நிலையில இருக்கிறேன்னு சொன்னேன். என்னமோ நான் பதவி ஆசைப்பட்டுட்டு நான் அமீர் வாங்க சேருங்கன்னு சொல்ற மாதிரி கதை போடுறேன். உண்மையிலேயே அவர் சொல்றாரு ஏதோ அனாமதே கடிதம் வந்துச்சான், அந்த கடிதத்தை ஆதாரபூர்வமாக ஆளோட சமர்ப்பிச்சே இப்ப என்ன சொல்லுவாரு அவரு. அப்ப அனாமதே கடிதம் பாரு வாயில வந்தாலும் சொல்லிடலாமா? இப்ப அவர் எவரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு, உடனே வாசிக்கிறார் இந்த சபையில. அதுல உண்மை தெரியுமா இவருக்கு? அமீர் தலைவர் எனக்கு கட்டளையிட்டதுனால நான் அதை பொறுத்துக்கிட்டு. அப்ப இதெல்லாம் அவங்க இஷ்டப்படியெல்லாம் வாயில வந்ததெல்லாம் பேசலாம், நாம எல்லாம் உண்மைதான். இந்த இது போடுறதுக்கு இடையில பேசின பேச்சு டேப் இருக்குது, அதுல என்னென்ன பேச்சு பேசப்பட்டிருக்கு எப்படிப்பட்டவர்கள் அப்ப தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஆனா நம்முடைய நோக்கம் எப்படி இந்த பேச்சுக்கு ஒரு நிலை கொண்டு வரணுங்கிறது தான் ஏற்பாடு பண்ணது, ஒத்துக்கிட்டது. அந்த விஷயத்துல தான் இப்பவும் பேசுறோம். என்னுடைய இதை விட்டு நான் நழுவி போகல. ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் அல்லாஹ் பெயரிட்டு இருக்கிறான். ஆக இந்த முஸ்லிம் தான், முஸ்லிம் அல்லாத ஜாக்குண்டோ தாமுமுகாண்டோ வேற எந்த பேர்லயும் செயல்பட முடியாது. நீங்க ஜமாத்துக்கு எந்த பேரையும் வச்சுட்டு போங்க, ரசூலுல்லாஹ் வச்சு அந்த பேருக்கு உங்களுக்கு இணக்கம் இருந்தா எடுத்துக்கிடுங்க, இல்ல அதுக்கு நீங்க ஒரு பேரை வச்சுட்டு போங்க, ஏன்னா தடை இல்லாதனால நான் பேசல. ஆனா முஸ்லிம்ங்கிறதுல ஜாக்குண்டோ வேற எதுன்னு வைக்க முடியாது.
இதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ வார்த்தை ஜாலங்கிற, யார் வார்த்தை ஜாலம் பண்றா? இப்போ வார்த்தை ஜாலம் பண்றது பழக்கமே நமக்கு கிடையாது, அந்த திறமை எனக்கு கிடையாது. அந்த அடிப்படையில் நான் பிஜேபி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். வார்த்தை ஜாலம் இப்படி கொண்ட விஷயங்களை ஆடியன்ஸ் அப்படியே மாத்துறதுங்கிறது அவருக்குள்ள வந்து கைகண்ட கலைங்கிறத நான் ஒத்துக்கிறேன், கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். இதே விஷயத்துல அந்த இதுல டேப்ல இருக்கு, 5வது அமர்வை ஏற்பாடு பண்ணது லெப்பத் தம்பியும் ரஃபீக் அஹமது சென்னையில ஏற்பாடு பண்ணணும். இவர் இஷ்டத்துக்கு மதுரையில ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அந்த கூட்டத்திலே பேசுறாரு. ரஃபீக் லெப்பத் தம்பி ஏற்பாடு பண்ணாரு, அந்த கூட்டத்துக்கு அபு அப்துல்லா வரல. ஏன் வரலன்னு கேட்கப்பட்டா லெப்பத் தம்பி உரிய தகவலை கொடுக்காதனால வரமாட்டேன்னு மறுத்துட்டான்னு சொன்னாரு. நான் உடனே மறுத்து பேசினேன். இல்ல, கூட்டம் லெப்பத் தம்பி ஏற்பாடு பண்ணல, உங்க இஷ்டத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க. லெப்பத் தம்பிட்ட நான் கேட்டேன், அவர் வர மறுத்துட்டாரு, அதனால அவர் இல்லாம நான் வர முடியாதுன்னு சொன்னேன்னு சொன்னேன். இவ்வளவுதான் பேசியிருப்பேன் ஒரு 10 நிமிஷம். ஒரே நிமிஷத்துல அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார். பல்ட்டி அடிச்சு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் அத்தனையும் கவர்ந்துட்டார். உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குத்தான் நாம 2 பேரும் ஒப்பந்தம் போடணும் நான் சொன்னேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார், பிரச்சனை வேண்டாண்டாரு. எல்லாரும் அப்படியே கப்சிப் ஆயிட்டாங்க. அதை ஒத்துக்கிறேன். அந்த திறமை உங்களுக்கு இருக்கு. இதுக்கு வேணா எழுதி வேணாலும் கையெழுத்து கொடுத்துறேன், அதை நான் மறுக்கல. எனக்கு தேவை குர்ஆனதி சாதாரணம் கொடுக்க. முஸ்லிம்ங்கிறது தான் பெயரு. அந்த ஜமாத்துங்கிறத சேர்த்துறதுக்கு ஒரே காரணம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து ஒரு நடைமுறை இருக்கு. ஏன்னா அல்லாஹ்வே அழகா சொல்றான், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அப்ப அந்த அடிப்படையில் அந்த ஜமாத்துக்கு ஒரு பேர் ரசூலா வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாயினால வந்திருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம சேர்த்திருக்கோம். இல்லையா அதை சேர்க்க கூடாதுங்கிறீங்களா? ஆக முஸ்லிம்ங்கிற இடத்துல ஜாக் எப்படி வச்சீங்க? ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் எப்படி வச்சீங்க? அதுக்கு விளக்கம் கொடுங்க எனக்கு. அதைத்தான் உங்களை திருப்பி இருக்கேன். நான் எங்கேயும் போல அவர் சொல்ற மாதிரி வேற எதுக்குமே நானும் அதுல நிக்கிறேன். அவரு நிக்கட்டு, நான் நிக்கிறேன். 8 நாள் அது அப்படி போடு. நான் அவர்கிட்ட கேட்கறது, ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம் என பெயரிட்டிருக்கின்றான். இந்த முஸ்லிம் அல்லாத ஒரு பெயர்ல செலவு ஏற்படுறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து அனுமதி கிடைச்சது? இதைத்தான் நான் அவர்கிட்ட திரும்பி திருப்பி கேட்க போறேன். அவர் சொல்ற மாதிரி அவர் அதே கேட்டுக்கிட்டு இருக்கட்டும், நான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆடியன்ஸ் கேட்கட்டும், இதுல பதிவாக தெளிவா எல்லாத்தையும் போகட்டும். அது எது உண்மைன்னு மக்கள் உணர்ந்துடும். ஒண்ணு ஹக்கு எங்க இருக்குதோ சத்தியம் எங்க இருக்கு, 2 பேரும் போயிடுவான். 2 பேரும் தப்பு இருக்கலாம், சத்தியம் ஒரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் போயிரும், அந்த சத்தியத்தை தேடி போயிரும். மற்றபடி நம்ம சொந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு இப்படி அப்படின்லாம் போறதுக்கு இது அது அழகான தெரியல. இதெல்லாம் எதுக்குள்ளது? இதெல்லாம் ஆட்களை ஏமாத்துறதுக்குள்ள சமாச்சாரம். ஒப்பந்தம் அப்படிதான் கையெழுத்து போட்டிருக்கோம், அதெல்லாம் அதுல போக கூடாதுங்கிறத சாதாரண உலக நடைமுறையில் உள்ளது. அப்பவுமே சொல்ல கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் தீர்க்கிறதுக்குள்ள சமாச்சாரம் தான். அப்ப அந்த அனைத்து விஷயத்தை பேசுறதுக்கு மேல அது வந்திருக்கு. அதனுடைய விளக்கன்னு இது கொடுத்திருக்காரு. விளக்கன்னு அது ஒரு இது. அதனால அந்த முந்தனையில அடிபட்டு போகாது. அத சகோதரி எப்படி மறுக்கிறான்னு எனக்கு தெரியல. அதனால கருத்து வேறுபாடுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அத்தனை அரசப்படணும், அத்தனை பார்க்க நமக்குள்ள ஒன்றுபடணும். எப்பொழுது ஒன்றுபட முடியும்? இதை ஒண்ணு முடிச்சுட்டா ஒன்றுபட்டலாமா? என்னென்ன விஷயங்கள் இருக்கு அத்தனை பேசணும். எல்லா கருத்துலையும் இதுதான் உண்மை, குர்ஆன் ஹதீஸ்க்கு நெருக்கமான முடிவுக்கு வரணும். அந்த அடிப்படையில தான் நான் சகோதரி எதிர்பார்க்கிறேன். மற்றபடி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் ஜமாத்துல் முஸ்லிம்ங்கிற பெயர் வைக்கிறதுக்குள்ள அதிகாரம் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு ஜமாத்தை நான் உருவாக்கல. அதுக்கு நான் தான் அமீர்னு தன்னைத்தானே நான் இது பண்ணிக்கிறோம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன ஜமாத்துங்கிற நம்பிக்கையில அதுல தெளிவான ஆதாரம் கிடைச்சதுனால அல்லாஹ் குர்ஆன்ல ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் தெளிவானால நமக்கு முஸ்லிம் என்று பெயரிட்டதுனால அது அல்லாத பேர் இருக்க கூடாதுங்கிற அடிப்படையில அதை நான் எடுத்தேன். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல வந்து ஜமாத்துல் முஸ்லிமீன் சுட்டி காட்டி இருக்கிறதுனால அப்ப அந்த ஜமாத்துக்கு அந்த முஸ்லிம் பேர் அந்த பேர் உடையவர்களுக்கு ஜமாத்துக்கும் அந்த மாதிரி பேர் இருக்கு. அந்த மாதிரி பேர் ரசூலுல்லாஹ்வுடைய நாவுல இருந்து வந்திருக்குது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி சம்பந்தப்பட்டது சுட்டி காட்டியிருந்தாலும் இதுக்கு அதுக்கு பொருத்தம் தான். இதுக்கு பொருந்தான்னு சொல்றதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. ஆக அந்த அடிப்படையில நாம ஒன்றுபடணும் என்பதுதான் நம்முடைய வாதமே அல்லாம அதைத்தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோமே அல்லாம சகோதரர் சொல்ற மாதிரி புதுசா உன்னை உண்டாக்கிக்கிட்டோம் அதுல வாங்க அதை ஒரு பெருமையா விளம்பரம் பண்ணிக்கிட்டு சகோதரர் சொன்னாரு இந்த மாதிரி அவரை வாதத்துக்கு கூப்பிடுறதே விளம்பரம் சொன்னாரு அன்னைக்கு. இது எப்படி விளம்பரமாகும்? இது என்ன விளம்பரத்துக்கு என்னங்க இருக்கு? 4வது அமர்வு முடிச்சுட்டு 5வது அமர்வு முடியாம இதுவரைக்கும் இழுத்துக்கிட்டு கிடக்குது. எத்தனை முறை பேசிக்கிட்டு இருக்கோம், அதுதான் கூப்பிடுறோம். இது கூட அவங்க சகோதரர்களே வந்து நீங்க வந்து பேச தயாரான்னு கேட்டதுனாலதான் எழுதி கொடுத்தோம். அப்ப இதுல என்ன விளம்பரம் இருக்கு? அதே மாதிரி இப்ப உங்களுக்கு மத்தியில பேசுறதுக்கு எனக்கு என்ன விளம்பரம் இருக்கு? எனக்கு புரியலையே. விளம்பரத்துக்காக பேசுறோம், அது என்ன அப்படி என்ன? அதாவது அவரே சொல்றாருல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அவர் தரப்புல இருந்து மக்கள் நினைக்க மாட்டாங்க. அப்படி அல்ல, மக்கள்லாம் அவர் சொல்ற மாதிரி புத்திசாலி இருக்கான். யார் எப்படி பேசினாலும் வேண்டாம், நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல நான் சுட்டி காட்டினா அதான் உண்மை. அந்த ஒரு கூட்டம் ஒருத்தர் பின்னால போய்கிட்டு இருக்கோம், அவங்களோட டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி பேச்சு போய்கிட்டு இருக்கோம். அது அவங்கள பத்தி பேச்சே பேச வேணாம்.
ஜெயம் பெறக்கூடிய கூட்டம், வெற்றி பெறக்கூடிய கூட்டம், அல்லாஹ்வுடைய பொறுப்பு பெறக்கூடிய அறிவாளிகள் வந்து குர்ஆன் ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுதுன்னு சிந்திப்பாங்க. ஆனா அவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அந்த மக்கள் வந்தா போதும், அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். வேற கூட்டத்தை பத்தி பிரச்சனை இல்லை. கூட்டம் உதாரணமா அந்த மாதிரி பார்க்கணும்னா சகோதரர்களுடைய ஆதரவாளர் கூட கலீல் அஹ்மது கொண்டார். கலீல் அஹ்மதி வந்து நாம வந்து ஹலீஃபா இது அமீர் ஆக்கிடலாமாண்டா, ஏன் என்ன மறுப்பு, ஏன் மறுக்கணும்? கலீல் அஹ்மது கீரனூரி அந்த தகுதி உடையவரா இருந்து வந்து அவர் ஒத்துக்கிறாரு, குர்ஆன் ஹதீஸ் படி தான் செயல்படுறேன், குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமானதெல்லாம் நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு வந்து தாராளமா ஆக்கலாம், தப்பு இல்ல. என்ன தவறு? அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாதா, தகுதி கிடையாதா? இன்னைக்கு தப்பா இருப்பான். உமர் ரலியல்லாஹு தஆலா வரதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட நிலையில இருந்தாரு? தௌபா செஞ்சுட்டு வரக்கூடாதா? அதே மாதிரி சகோதரர் கேட்கிறார், ஒருத்தரோட வாதம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தாப்புல வாதம் பண்ண வேண்டியது இல்ல. அல்லாஹ் என்றைக்கு யாருக்கு ஹிதாயத் கொடுப்பான்னு யாருக்கு தெரியும்? அப்ப இதெல்லாம் வந்து பேசவே கூடாது. ஒருத்த முறை இந்த வருஷத்துல ஹிதாயத் வராது, அடுத்த வருஷம் வரணும், 10 வருஷம் கழிச்சு அவன் நேரடிக்கு வரலாம். அப்ப இதெல்லாம் பேச்சே கிடையாது. இந்த வாதங்கள்லாம் வந்து உண்மையிலே வந்து குர்ஆன் ஹதீஸ் படி நிக்காது. நான் திருப்பி சொல்றேன், சகோதரர் திருப்பி ஜமாத்துல் முஸ்லிமின் பேருங்கிற பயன்படுத்தினாருன்னா அவர் வீம்புக்கு தான் செய்யறான்னு தான் சொல்லுவேன். ஜமாத்துல் முஸ்லிமின் பெயர் கிடையாது, முஸ்லிம்ங்கிறது தான் பெயர். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன்ங்கிற அடிப்படையில் முஸ்லிம்ங்கிறது தான் பெயர். அந்த கூட்டமைப்புக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் பயன்படுத்தி கோடிட்டு காட்டி இருக்கிறாங்க. அதனால நம்ம அதை வச்சிருக்கிறோம். முதல்ல வந்து ஜமாத்தை இஸ்லாமிங்கிறது வைக்க கூடாதுன்னு சொன்னது உண்மைதான். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு தெரியாது. அதனால வந்து முஸ்லிம்ங்கிறதோட தான் நிக்கணும் சொன்ன உண்மைதான். பொருந்துதான் செய்வோம், அரசியலுக்கு தான் பொருந்து, இங்க பொருந்தாதுன்னு சொல்றது இருக்கே பொருத்தமில்லை. அப்ப ரசூலுல்லாஹி இது அரசியலுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், அப்படி சொல்லல. ஜமாத்துங்கிறது எல்லாத்துக்கும் சேர்ந்ததுதான். ஆக சகோதரர்களை மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்றேன். ஜமாத்துல் முஸ்லிமீன் ஒட்டுமொத்தமா ரெண்டு சேர்ந்து பேருன்னு நான் சொல்லல. முஸ்லிமீன்ங்கிறது தான் பேரு. ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் அந்த ஆயத்து தாவா பணி செய்யக்கூடியவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிற அந்த 41-33 ஆயத்து இதுகளை வச்சுதான் ஆரம்பத்தில் நம்ம தெளிவா அதை சொன்னோம். இப்பவும் அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. சகோதரர் சொல்றது சரியா இருந்தா எப்பொழுதுமே நம்ம ஏற்றிருப்போம். அல்லது இன்னைக்கு அவர் சொல்றது சரியா படம் எத்தனை வீம்பு பிடிவாதம் கிடையாது. அவர் சொல்ற மாதிரி வேற எது நோக்கமும் நமக்கு கிடையாது. இது அவர் ஐயா பண்ண அல்லாஹ் நன்கு அறிவான். எனக்கு அல்லாவுக்கு தான் அந்த விஷயத்துல இது. நான் அது விஷயத்துல தவறு செஞ்சா நிச்சயமா அல்லாட்ட பிடிபடும், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஆக எனக்கு சகோதரர் இப்பொழுது ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் தெளிவாக பெயரிட்டு இருக்க, அது அல்லாத ஒரு பெயரை தேர்ந்தெடுக்க அவருக்கு எப்படி அனுமதி கிடைச்சது? அடுத்த சகோதரர் சொன்னார், அந்த ஹதீஸை நான் இகழ்றேன்னு சொல்லி. அந்த ஹதீஸை நான் இகழல்ல, அந்த ஹதீஸுக்கு அவர் கொண்ட பொருள் தப்புன்னு தான் நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்? அப்படிப்பட்ட நிலையில ஒரு ஆட்சியாளர் வந்து அவர் உன்னை இம்சப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும் நீ அவர்கிட்ட தான் இருக்கணும்னு சொன்ன இருக்க, ஜமாத்தை இரண்டாக்க கூடாது, ஒன்றுபட்ட நிலையில் இருக்கணுங்கிற அந்த கருத்துல வருது. நீங்க சொல்ற மாதிரி ஆட்சியாளர் சொன்னா இன்னைக்கு இந்தியாவில மட்டும் இல்ல, உலகளாவிய ரீதியில கிட்டத்தட்ட 40-50 முஸ்லீம் நாடுகள் இருக்குது, முஸ்லீம்கள் தான் ஆட்சி பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த ஹதீஸ் பொருந்தும் சொல்றீங்களான்னு தான் நான் கேட்டேன். ஆட்சியாளருக்கு மட்டும்தான் அது பொருந்தும் சொன்னா இன்னைக்கு உலகளாவிய அடிப்படையில் 40-50 முஸ்லீம் நாடுகள் இருக்கு. அடுத்த இன்னொரு சகோதரர் இன்னொரு தப்பான வார்த்தை எடுத்து வச்சார். என்ன வார்த்தை வச்சாருன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு பிரிஞ்சு வந்துருங்க, ஆனா ஜமாத்துல் முஸ்லிமீன் நான் வச்சிருக்கேன், அதனால என்கிட்ட வந்து சேருங்க, என்கிட்ட வந்து பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லதான் சொன்னார். இதுவும் தவறு. அப்படியே நான் சொல்ல கிடையாது. நான் சொன்னது ஒரு விஷயத்துல ஒன்றுபட்ட கருத்துக்கு வந்து ஒன்றுபட்டு ஒரு கூட்டமைப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு மத்தியில எப்படி பிரச்சனை வந்தாலும் ரெண்டாக ஆகலாமா? அது குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் தான் கேட்டேன். அது முழுமையான விஷயத்தை செயல்பட்டாலும் சரி, ஒரு சில விஷயங்களை செயல்பட்டு இருந்தாலும் சரி, செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவுதான் விவகாரம் வந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை உடைச்சு ரெண்டாக்கலாமா? அதுக்கு மார்க்க அனுமதிக்குதா? அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் என்னன்னு தான் கேட்டேன். அவர் சொல்ற மாதிரி இந்த மாதிரி அந்த இதெல்லாம் ஜமாத்தெல்லாம் விட்டு வந்துருங்க, ஏன் ஜமாத்துல வந்து சேருங்க அப்படின்னா நல்ல விளைங்கிறீங்க, அதே தப்பா போச்சு. எப்படி தப்பா போச்சு? சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க கிடக்கிறான் குடிகாரன் எனக்கு 2 மொந்த விட்டுன்னு சொல்ற மாதிரி அந்த ஜமாத்தெல்லாம் சேராங்க, ஏன் ஜமாத்துல வந்து சேருனா தப்பு. அது அப்படி நம்ம சொல்லவே கிடையாது. அல்லாஹ்வும் ரசூல், அல்லாஹ் தன்னுடைய ரசூல் மூலமாக எதை விட்டு போ வச்சானோ, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஜமாத்தை விட்டு போயிருக்காங்க அதுல போய் இணைவோம். அதுல பிரிவு கிடையாது, பிளவு கிடையாது. அதுல எல்லாரும் இருந்தாங்க. முனாஃபிக் இருந்தான், இன்னும் எவ்வளவு பெரிய தப்பு செய்யக்கூடிய ஆட்கள் கூட இருந்தாங்க. ரசூல் அவங்கள பிரிச்சு காட்டல, ஒன்றுபட்ட நிலையில தான் செயல்பட்டாங்க. அதே மாதிரி ஒன்றுபட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக நாம பாடுபடுவோம்னு தான் சொல்றேன். அதுக்கு ஒரே வழி ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் அல்லாஹ் பெயரிட்டு இருக்கிறதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டமைக்கு ஒரு லக்கப் கொடுத்திருக்கிறதுனால அந்த அடிப்படையில் நம்ம இருப்போம். இதுல கூட சிலவங்க மாறுபட்ட கருத்துல வரும் பொழுது அதுல ஆளுக்கு ஒரு கருத்து வருது.
உதாரணமா ஜமாத் இஸ்லாமின்னு சொல்லலாம், இன்னொருத்தர் இன்னொன்னு சொல்லலாம், இன்னொருத்தர் இன்னொருத்தர் சொல்லலாம். அப்ப இதுல கூட பாகுபாடு வர வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அழகா சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அதுல நம்ம நின்றுக்கிடுவோம். அப்படி நின்றாலும் அது ரைட்டு தான். ஃபர்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹின்னு தான் வந்திருக்கு. குர்ஆன் பால் ஹதீஸின் பால் திரும்புங்கன்னு வந்திருக்கு. அப்ப இதுல இதே அடிப்படை முஸ்லிம்ங்கிற பெயரை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லலாம். அப்ப அதுலயும் நம்ம அப்படி போக வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்துல கோடிக்கிட்டு காட்டிட்டாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அதை எடுத்துக்கிடுவோம், ஒன்றுபட்டுருவோம். இப்ப இந்த விஷயத்தை நம்ம எல்லாம் ஒன்றுபட்டுட்டா கருத்து வேறுபாடுகள் கலையிறதுக்கு இன்னும் எவ்வளவு வசதி ஏற்பட்டுரும். அதைத்தான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லாம சகோதரர் ஏதோ ஏற்படுத்திருக்கு ஜமாத்துல் முஸ்லிமீன்ங்கிற பேர்ல செயல்படலாமா, அது அல்லாத செயல்படலாமாண்டா அது பெயருன்னு நான் சொல்றதாகவும் அந்த பெயருக்கு என்ன ஆதாரங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறார். திரும்பவும் சொல்றேன், ஜமாத்துல் முஸ்லிமீன்ங்கிறது பெயர் அல்ல, முஸ்லிமீன்ங்கிறத பெயரு. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி நம்ம செயல்படணும்னு சொல்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதையே சொல்லிட்டாரு. வார்த்தை ஜாலம் அதுன்னு சொல்லிட்டாரு. அது ரொம்ப காலமா சொல்லிட்டு அதை விட்டுருவோம். அது போக இந்த இங்க சம்பந்தம் பேசப்படாத 5வது அமர்வு அதெல்லாம் சொன்னாரு. அது முழுசா உங்களுக்கு விளங்கினா தான் அது விளங்கு. என்னன்னு தெரியாத விஷயம் விட்டுருங்க. இப்ப நமக்கு தேவை என்னன்னா இங்க எடுத்து வச்ச வார்த்தைக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கே டைம் பத்தல, புடிச்சு நிப்பாட்டுறாரு. இதுல வந்துகிட்டு அன்னைக்கு அப்படி பேசுனது இப்படி பேசுனது டயத்தை வளர்க்குற மாதிரி வேணாம். 10 நிமிஷத்துல முடியும்னா நீங்க இன்னும் 5 நிமிஷத்தை விட்டு தந்துருங்க. எனக்கு நான் சொல்றது அதான். சும்மா இந்த மாதிரி வேற வேற கதைகளை சொல்லிக்கிட்டு போறதுல பயன் கிடையாது. இப்ப சில வாதங்கள் எடுத்து வச்சிருக்காரு. அதாவது ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்லி நான் ஒரு அமைப்பு உண்டாக்கல, ஒரு சொல்ற வாதம். நான் அதுக்கு நானா ஒரு அமீரா இருந்து நான் எல்லாத்தையும் கூப்பிடல. இதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அந்த ஜமாத்து. அதாவது ரசூல்லா தான் ஒரு கூப்பிட்டு அமீராக்கி ஜமாத் ஆகிட்டு போனங்கிற மாதிரி. என்ன வைக்கிறேன்னு சொன்னா தானே வைக்கிறது, இயங்குறீங்களா இல்லையா? என்ன சொல்றாருன்னா ஜமாத்து சொன்னவன் பேர் வைக்கலையா, அப்படி ஒண்ணு எங்களையன்னு சொன்னா எங்களை ஆயிடுச்சா? எங்களை ரசூல்லா சொன்னாங்க, அதை நான் செய்யறேன். ஆக ரசூல்லா தான் இது இந்த உங்களை கூப்பிட்டு நீங்க தான் ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்லிட்டு போனாங்கிற மாதிரி. அப்ப அந்த அர்த்தமா? ஏன் குழப்புறீங்கிறேன். வச்சு இருக்கிறீங்க, நீங்க தான் வச்சீங்க. நீங்க வச்சா ரசூல்லா வச்சுதான் அர்த்தமா? நீங்க வச்சிருக்கிற ஜமாத்துல் முஸ்லிமீன் பேரு அப்படி ஒரு இயக்கம் பதிவு பண்றதுலாம் உங்களுக்கு சண்டை வந்திருக்குது. அதையும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறீங்க. பிறகு மாறி இருக்கிறீங்க. பதிவு பண்ணணும்னு ஒத்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் பதிவு பண்ண கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க ஜமாத்துல் முஸ்லிமீன். அப்ப என்ன நடக்கிறது ஒண்ணு, என்ன நீங்க நடத்துறீங்களோ அதை நியாயப்படுத்தி வாதம் பண்ணுங்க. நீங்க நடத்துறதுக்கு மாற்றமான ஒரு வாதத்தை வைக்காது. என்ன ஆக்சுவலா என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் இயக்கம் இவங்களை சொல்லி மற்றவர்களை பிரித்து காட்டுகிறார்கள். இப்ப ஜமாத்துல் முஸ்லிமீன்ல ஆச்சனை பண்றேன்னு ஒத்துக்கிட்டீங்க. இப்ப அழகா ஒத்துக்கிட்டாரு. என்ன ஒத்துக்கிட்டாரு? கலீல் அஹ்மத் வரட்டும், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வரட்டும், சேர்த்துக் கொள்வோம். பிரிச்சு விட்டீங்க இருந்தா அப்ப நீங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்லி எப்பதான் நீங்க கலீல் அஹ்மத் கொடுப்பீங்க? அவர் குர்ஆன் ஹதீஸ் வந்தா தான் அவர்கிட்ட கொடுப்பாங்களாம். அப்ப நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல வந்த கூட்டமோடு வராத கூட்டமோடு பிரிக்கிறீல்ல, சேம் அதே வேலை தானுங்க. ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ்ல என்ன சொல்றீங்களோ அதை விட பாரதூரமான விளைவில் நீங்க சொல்றீங்க. கலீல் அஹ்மத் வரட்டுமே, தகுதி இல்லையா? அவர் வரட்டுமே, குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுறேன்னு சொல்லிட்டு வரட்டுமே. அது வாசகத்தை பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் பின்பற்ற நீங்க தான். அதே இன்னொரு முரணை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை உருவாக்கினார்கள். அந்த ஜமாத்துல முனாஃபிக்குகள் எல்லாம் இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். அந்த ஜமாத்துல பலதரப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கும் சேர்த்தான ரசூலுல்லாஹ் அமீரா இருந்தாங்க. அப்படி நீங்க உண்டாக்கி காட்டி இருந்தா நீங்க வாதாடலாம், பிரிக்கலன்னு சொல்லலாம். எல்லாம் வா, பரேலவி வா, அஹ்லே ஹதீஸ் வா, முனாஃபிக் இருந்தாலும் வா, எல்லாரும் வா, பேர் தாங்கி இருந்தாலும் வா, நேற்று வந்தவன் வா, தப்லீக் வா, ஜமாத் இஸ்லாமி வா, ஜாக்கு வா, தமுக வா, நானும் வர்றேன், எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்கன்னா தான் நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன ஜமாத்தை பேசணும். அவங்க ஜமாத்துல முனாஃபிக் வரைக்கும் இருந்தாங்கன்னு ஒதுக்கிட்டீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டா சேம் இயக்கம் ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்த ஒரு பேரை இயக்கமாக்குறீங்க. அதை விட பாவம் என்ன இருக்குன்னு, சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பேரு நீங்க சொல்றீங்க. அது யாருக்கு நீங்க கொடுக்க விரும்புறீங்க? என்னோட சேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறேங்கிறீங்க.
இது அதை விட பாரதூரமான குற்றம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதரை முனாஃபிக் அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கலங்கிறீங்க. நீங்க நீக்கிறீங்க எல்லாரையும். நாங்க ஜமாஅத்துல் முஸ்லிமீன், நீங்க எல்லாம் ஜமாஅத்துல் காஃபிரா சொல்லாட்டா அதுக்கு என்ன அர்த்தங்கிற? எவ்வளவு பயங்கரமான ஒரு வேலையை செய்யற நீங்க. நாங்க ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லுவதில் அந்த மாதிரியான பாரதூரம் வரலையே. அல்லாஹ் கொடுத்த பேரை மற்றவனுக்கு நாங்க மறுக்கலையே. ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ்னு வைக்கிற ரெண்டாவது பேச்சு அது. இந்த பேரை சொல்றதுனால எவனையும் நாங்க முஸ்லீம் மட்டத்திலிருந்து வெளியேற்றல. அல்லாஹ் கொடுத்த பேர் எல்லாத்துக்கும் பொதுவாக்கி தான் வச்சிருக்கிறோம். நீங்க அல்லாஹ் வச்ச சமுதாயத்துக்கு கொடுத்த ஒரு பேரை நீங்க ஒரு 15 பேருக்கு மாத்திரம் சொந்தமாக்கிட்டு அவ்வளவு பேர் வெளியே தெரியல. இப்பவும் சரின்னு சொல்லுங்க. அந்த அந்த இதுக்கு நீங்க தயாரா? எல்லாத்தையும் கூப்பிடுவோம், முனாஃபிக்கையும் கூப்பிடுவோம், பரேலி வரைக்கும் கூப்பிடுவோம், ஏஎல் பத்ருதீன் வரைக்கும் கூட்டிட்டு வரணும். எல்லாரையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அதுல ஒரு ஆளை தலைவரா தேர்ந்தெடுத்துக்கிறோம். அப்ப என்ன சொல்லுவீங்க? உடனே குர்ஆன் ஹதீஸ்ல ஒத்துக்கிட்டாதான் நீங்க சொல்லுவீங்க. அதான் குர்ஆன் ஹதீஸ் தமிழ்ல சொல்றீங்க, உங்க அரபில சொல்றான், அவ்வளவுதான். ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ்னா அவன் எதை சொல்றானோ அதை நீங்க வாயில வழக்கமா சொல்லி அவனா பேரளவு நிறுத்திக்கிட்டான். நீங்க அதை வலியுறுத்தி சொல்லக்கூடிய நிலையில் நீங்க நிக்கிறீங்க. ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ்னா குர்ஆன் ஹதீஸ் பிரிக்கிறார்கள், நீங்க பிரிக்கலையா? இப்ப இதுக்கு நீங்க தயார்னு இப்ப சொல்லுங்க பாப்போம். எல்லாத்தையும் கூட்டு வருவோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எல்லாம் வா. அதுக்கு யார் அமீர் தேர்ந்தெடுப்போம். அந்த அமீருக்கு நீங்க வர்றீங்களா? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான். அது கூட்டு வருவோம். ஒரு 500 பேர் நான் கூட்டிட்டு வர்றேன். பரேலவில இருந்து கூட கொஞ்சம் கூட்டு வர்றேன். வாங்கப்பா ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எல்லாம் சேர்ந்துக்கிருவோம். ஒத்துக்குருவீங்களா? அப்பதான் சர்த்து போடுவாங்க. என்ன சர்த்து? நீங்க எதை போடுறீங்களோ அதை ஏங்க எங்க மேல சுமத்துறீங்க? நீங்க தானே போடுறீங்க குர்ஆன் ஹதீஸ் ஒத்துக்கொண்டால் வா, இல்லாட்டி வராது. அப்ப வாதத்தை ஒழுங்கா செய்யுங்க. அதான் நான் சொல்ல வர்றேன். நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி முஸ்லிமீன் தான் பேரு. ஆனா ஜமாஅத் ஏன் வச்சுக்கிறோம் கேட்டா ரசூலுல்லாஹ் அதை சுட்டிட்டாங்க. அதான் மறுபடியும் பேர் தானே சொல்றீங்க. அதுலயும் பாருங்க, அது அரசாட்சிக்கு சொல்லப்பட்டு இருந்தாலும் ஏன் இதுக்கு பொருந்தாதுங்கிறாருங்க. என்ன வாதம் பாத்தீங்களா? ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ங்கிறது அரசாட்சிக்கு தாங்க, நீங்க சொல்றதுக்கு இல்லைன்னு நான் சொல்லிவிட்டேன். அதுக்கு மறுப்பு இல்லாம என்ன சொல்றாரு? அரசாட்சிக்கு உரியதாக இருந்தாலும் ஜமாத் என்பது ஏன் இதுக்கு பொருந்தாதுன்னா அரசாட்சிக்கு சொன்னதுனால பொருந்தாது. ஒரு வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் ஆயிடுமானால் இன்னொன்னு பொருந்தாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கலாம். ஐனுண்டா அரபில ஒரு வார்த்தைக்கு ஐனுண்டு, தங்கம் அர்த்தம் இருக்குது ஐனுக்கு, தலைவண்டு அர்த்தம் இருக்கு, ஊற்றுக்கண்ணு அர்த்தம் இருக்குது, முட்டுக்காலு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. இவ்வளவு அர்த்தம் ஐனுக்கு இருக்குது. ஃபன்ஃபஜரத்தில் அர்து உயுனன் ஒரு ஆயத்துல வருது. அதாவது அந்த ஊற்றுக்கண்ணிலிருந்து நீர் பீரிட்டதுன்னு ஒரு இடத்துல வருது ஐனுங்கிற வார்த்தை. அந்த இடத்துல ஐனுக்கு என்ன அர்த்தம் செய்யறது? தங்கத்திலிருந்து செய்ய முடியுமா? ஐனுக்கு அர்த்தம் இருக்கலாம், பல அர்த்தம். நீரூற்று பீரிட்டது ஐனில் இருந்து சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் செய்வோம்? ஐனுக்கு ஊற்றுக்கண்ணுங்கிற அர்த்தம் நாங்க செய்ய முடியும். அந்த இடத்துல அதான் அர்த்தம் சொன்னா மற்ற தங்கம் பொருந்தாதா? பொருந்தும், வேற இடத்துல பொருந்தும். பர்டிகுலர் அந்த வசனத்துல பொருந்தாத. தலைவன் வந்தான்ங்கிற இடத்துல ஐன் வந்தான்னு சொல்றோம். தங்கம் வந்தது பொருந்தாதான்னு கேட்டா ஐனுக்கு அர்த்தம் இருக்கலாம், அந்த இடத்துல பொருந்தாதுதான். அந்த இடத்தில் பொருந்தாது என்பது வேற, பொதுவா பொருந்தும் என்பது வேற. நீங்க எடுத்து வச்ச வசனம்